தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதாஸ்ரேயச காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேரி சித்தௌஷதம் கோரா கௌகதவாக்னி சஞ்சய கணக சம்சார மேகாநிலக சாட்சாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு. கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகடில்லார் விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுரநகரம் புகுதுமின்றே இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை மன்றளர்புழின் அனந்தபுரநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் மத்தே உலகெல்லாம் உண்டமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கனப் புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமே. சர்வத்ர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் தொக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீர் ஆடினோம் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள் பூங்குவளை போதில் பொறிவந்த கண்படுத்த தேங்காதே முக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோ என்பார். எல்லாருக்கும் பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பூர்ணமா சித்திக்கட்டும். எல்லாருடைய கிரகத்திலையும் சாந்தம் சமாதானம் நிம்மதி இதெல்லாம் விருத்தியாகட்டும். எல்லாருக்கும் பகவானுடைய சாட்சா்காரம் பிரத்யட்சமாக உண்டாகட்டும். எல்லாரும் பகவத் அனுபவத்தில் தலைச்சென்று எல்லா விதமான ஐஸ்வர்யங்களோட எப்பொழுதும் சௌகரியமா இருக்க ஸ்ரீ பத்மநாப சுவாமி நமக்கெல்லாம் அனுகிரகிக்கட்டும். ராதே கிருஷ்ண. நீளா துங்க ஸ்தனகிரி ததி சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் சஜிலிகலிதம் யாபலாகிருத்ய புங்கே கோதா தஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீ ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷிதம். जय बोलो श्री वृंदावन धाम की जय. जोर से बोलो राधे राधे, प्रेम से बोलो राधे राधे, भाव से बोलो राधे राधे, प्यार से बोलो राधे राधे, प्यार से बोलो राधे राधे. वृंदावन में राधे राधे, बरसाना में राधे राधे, श्याम मिला दे. राधे 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 राधे. जय बोलो राधिका रानी की जय.
जय बोलो यमुना माता की, जय बोलो श्री कृष्ण भगवान की, जय बोलो रास मंडल की, जय बोलो राधिका रानी की। अखिलांड कोटि ब्रह्मांड नायक सर्वलोक रक्षकम सर्वलोक शरण्यम साक्षात श्रीहपदियान भगवान எல்லா விதமான லீலைகளையும் ஜனங்களுக்கு உள்ளபடி காட்டிக் கொடுக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டான். பகவான் பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சாது ஜனங்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்ட நிகிரகம் செய்வதற்காகவும் தர்மத்தை ஸ்தாபிதம் செய்வதற்காகவும் யுகங்கள் தோறும் அவதாரம் செய்கின்றேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் பகவான் பார்த்தான், பக்தியினுடைய எல்லையை காட்டணும், காருண்யத்தின் எல்லையையும் காட்டணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணினான். ரெண்டுத்துக்கும் எல்லாருக்கும் ஒரு எல்லை உண்டு இல்லையா? அதுல எல்லையே காண முடியாதது பக்தி. அதே போல பகவானுடைய காருண்யம் எத்தனை எல்லை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா பகவானையே அளவிட முடியாது அப்படின்ற பட்சத்துல பகவானுடையதான காருண்யத்தை அளக்க முடியாது. அப்ப அது எப்படி இருக்கும் அப்படி காட்டணும்னு ஆசைப்பட்டு பகவானே சங்கல்பம் பண்ணிட்டு எடுத்த அவதாரம் தான் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். பெருமாள் என்ன வேணா பண்ணுவார், இப்படித்தான்லாம் கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு தான், அல்ப மனுஷாளுக்கு மட்டும்தான். பகவானுக்கு எல்லாத்தையும் மீறினவன், அவன் குணாதீதன். சத்வம் ரஜசு தமசுன்னு இல்லையா, இந்த மூணுத்தையும் கடந்த ஒரு நிலையில தான் நம்ம அடையணும்னு சுவாமி சொல்றார். பரமபதமாகிய வைகுந்தத்துல இதெல்லாம் கடந்த ஒரு நிலையில சுவாமி இருக்க. சாதாரணமா இப்பெல்லாம் முழிச்சுட்டு இருக்கணும், இப்பெல்லாம் படுத்துட்டு இருக்கணும், இப்படி எல்லாம் நேதிகள் உண்டு. பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்துக்கணும், சந்தியா வேலையில படுத்துக்கப்படாது. பத்மநாபர் அப்படியா பண்ற? 365 நாளும் 24 மணி நேரமும் அது நல்ல நாளோ எந்த நாளோ படுத்துலேதானே இருக்க சௌகரியமா. அதான் பகவானுடைய தர்மம். நம்ம 5:45 மாதிரி படுத்து விளக்கு வைக்கிற சமயம் படுத்து எழுந்து மேல அப்படின்னு. ஆனா பகவான் விளக்கு வைக்கிற சமயத்தை படுத்து வைக்கிறத பார்க்க ஓடுறோம். சரி, விடிய காலம்பரம் 3:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம், அப்பயும் ஜம்முன்னு தான் படுத்துட்டு இருக்க. என்ன வேணா இருக்கணும், அவர் பாட்டுக்கு ஜாலியா அனந்த சயனத்துல இருக்காரு இல்லையா? இப்படிதான் கிடையாது. அதனால பகவானுக்கு இந்த லௌகீகமான தர்மங்கள் எதுவும் கிடையாது. எல்லா தர்மத்தையும் எல்லா சாஸ்திரங்களையும் மீறினவன் பகவான். அப்ப பகவான் பார்த்தானா, இதெல்லாம் சுதந்திரமா காட்டணும்னு ஆசைப்பட்டானா. அதுக்கான ஒரு இடம் ஸ்ரீ பிருந்தாவனம். பிருந்தாவனத்துல பகவானுக்கு அத்தனை சுதந்திரமா, வைகுந்தத்துல கூட இல்லாத சுதந்திரம் பிருந்தாவனத்திலே இருக்க. பெரியவா சொல்ற, வைகுந்தம் பகவானுடைய ஹெட் ஆபீஸ், எல்லாம் கிளீனா இருக்கான். பிருந்தாவனம் இல்லைன்னா பகவான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு லீல பண்றதுக்காக வந்த இடம். அதனால ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் ஸ்ரீ பிருந்தாவனம். பிரத்யக்ஷமா பகவானுடைய பிரேமையை அனுபவிக்கிறதுக்கு ஹேதுவான ஒரு ஸ்தலம் ஸ்ரீ பிருந்தாவனம் அப்படின்னு எல்லா பிரிவாளுமே தீர்மானமா சொல்ற. கிருஷ்ணலீலையே பார்த்தோம்னா கோகுல லீலா, பிருந்தாவன லீலா, மதுரா லீலா, துவாரகா லீலா 4 பிரிச்சு. எல்லாருக்கும் பிடிச்ச லீலா எது அப்படின்னா பிருந்தாவன லீலா தான். ரொம்ப சுவாரஸ்யமான லீலைகள்லாம் பிருந்தாவனத்திலே தான் உண்டு. அதனால இந்த பிருந்தாவனம் எல்லா விதத்திலேயும் சிரேஷ்டம். இதுக்கு இப்ப போய் பிருந்தாவனம் சொல்லணும்? விஜயதசமி இவ்வளவுதானே, இதுக்கெல்லாம் போய் பிருந்தாவனத்தை சொல்லணுமா? போன வாட்டி வந்தபோது பகவத்கீதையை சொன்னோம். இப்ப என்ன சம்பந்தமே இல்லாம ஒரு பிருந்தாவனம் அப்படின்னா 18ஆம் தேதி ராச பூர்ணிமா வந்துட்டே இருக்கு. சரத்கால ராத்திரிகள் உங்களோடு ராசமாடுவேன்னு பகவான் சங்கல்பம் பண்ணி கோபிகைகளுக்கெல்லாம் ஆச்சரியமா அனுகிரகம் பண்றான் இல்லையா? காத்தியாயினி மகாமாயி மகாயோகின் நதீஸ்வரி நந்த கோபசுதம் தேவி பதிமே குருதே நமஹ.
மார்கழி மாசம் 30 நாளும் கோபிகைகள் விடியற்காலம் எழுந்து காத்தியாயினி பூஜை பண்ணி விரதம் இருந்து கண்ணனே பர்த்தாவாகணும், கண்ணனே நாயகனாகணும்னு கேட்க கண்ணன் இவாளுடைய பிரார்த்தனைக்கு வசப்பட்டு அந்த தனுர்மாசம் கடைசி நாள் அன்னைக்கு இவர்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் அபகரிச்சுண்டு மரத்து மேல உட்கார்ந்துண்டு எல்லாரும் என்னை பார்த்து கைகூப்பி சரணாகதி பண்ணுங்கன்னு சொல்ல கோபிகைகளும் வெக்கத்தை எல்லாம் அபிமானத்தை எல்லாம் விட்டு ஒரு வஸ்திரமும் இல்லாமல் திகம்பரர்களா நின்று தலைக்கு மேல கையை கூப்பிண்டு கிருஷ்ணாய சரணவு சரணம் பிரபத்தியேன்னு விழுந்துட்டான். அப்ப பகவான் சொல்றான், சரத்கால ராத்திரிகள்ல உங்களோட ராசம் ஆடுவேன் அப்படின்னுட்டான். அந்த சரத்காலம் இதுதான். இந்த சரத்காலம் வர்றதுக்கு கோபிகள்லாம் நாளை கடத்தின்றிருந்தாலாம். என்னைக்கடா சரத்காலம் வரும், தனுர்மாசம் முடிஞ்சிருக்கு, மார்கழி முடிஞ்சு எவ்வளவு நாள், தை மாசி பங்குனி இப்படி ஓடிட்டு இருக்கு இல்லையா. அதுக்கப்புறமா திருப்பி அடுத்த வருஷம் ஆரம்பிச்சுடுறதோ அப்படி காத்திருந்து சித்திர வைகாசி ஆனி ஆவணி இப்படி காத்து இத்தான மாசம் காத்துருக்கா. தனுர்மாசம் கழிஞ்சு தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆடி ஆணி இவ்வளவு மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் ஆவணியும் போய் புரட்டாசி வந்து இதுக்கு காத்துட்டு இருந்தாள். இவ்வளவு நாள் எதுக்குடான்னா இந்த கிருஷ்ணனோட ஏகாந்தமா இருக்கணும்னு ஒரு ஆசை. பத்மநாபர் கோவில் போனா ஏகாந்தமா சுவாமியோட இருக்கணும்னு ஆசையா இருக்கணும். யாரும் தாழ இறங்கட்டும்னு சொல்லப்படாது. நம்ம பாட்டுக்கு திருவடியில நிக்கணும், திருநாபியில நிக்கணும், திருமுகன்றத பார்க்கணும். நமக்கா திருப்தி ஆகிற வரைக்கும் பத்மநாபன் அப்படியே பார்த்து. அது இப்ப ரொம்ப வேற என்ன இருக்காரு, பல 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 பலன்னு அந்த கண்ணத்தெல்லாம் பார்த்தா புது மாப்பிள்ளையெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு ரெடியா இருப்பாள். அதே மாதிரி கண்ணம், ஜம்முன சப்பி சீக்ஸ், டிம்பிள் சின், ரோசி லிப்ஸ், பல பலன் மூக்கு அப்படியே பிடிச்சு கிள்ளி வாயில போட்டுக்கலாம் போல இருக்கு. கண்ணத்துல போய் ஓடி போய் அழுத்தம் திருத்தமா ஒரு கடி கடிக்கலாம். முத்தம்லாம் இல்லை. இந்த கண்ணெல்லாம் முத்தம் கொடுக்கிற கண்ணமா? முத்தம்னா லேசா கொஞ்சம் சதபூசி இருந்தா முத்தம் கொடுக்கலாம். இதெல்லாம் வெடுக்குன்னு கடிக்கும்படியான ஒரு கண்ணம். அப்படி பல பல பல. எல்லாரும் என்னடா திடீர் பத்மநாப பல பல ஒண்ணும் இல்ல, ராச பௌர்ணமிக்கு ரெடி ஆயிட்டார். அதுதான் ரகசியம். பார்த்தார் பெருமாள், ஆஹா பிருந்தாவனத்தை கண்டோமே, டாபிக் வேற, ராசக்கிரீடையை பத்தி வேற சொல்ல போறா. நம்ம அப்படியே பாவமா யசோத பாண்ட மாதிரி அழுக்கழுக்கா படுத்து சரிபட்டு வராது. கோபிகைகளுடைய விஷயம், கோபிகா ரமணன்னா சாட்சாத் மன்மத மன்மத அப்படி இருந்தால்தானே அழகு. தாசாமாதிரபூ ஸ்மயமானம் காம்புஜ பீதாம்பரதர ஸ்ரக்வி சாட்சாத் மன்மத மன்மத தாசாமாவிரபூத் சௌரி ஸ்மயமானம் காம்புஜ பீதாம்பரதர ஸ்ரக்வி சாட்சாத் மன்மத மன்மத தாசாமாவிரபூத் சௌரி ஸ்மயமானம் காம்புஜ பீதாம்பரதர ஸ்ரக்வி சாட்சாத் மன்மத மன்மத. சாட்சாத் மன்மத மன்மத ஆவிர்பவிச்சுட்டார். இவ்வளவு நாள் ஒழிச்சு வச்சுட்டு இருந்த பிரேமையெல்லாம் அப்படி வெள்ள தெரியும், ரகசியமா வச்சுட்டு இருந்த பிரேமையெல்லாம் வெக்கத்தை விட்டு வெள்ள காட்டிட்டார். வெக்கம் போயிடுது பெருமாளுக்கு. ஏன்னா ராசமாடணும்னு வர கோபிகைகளுக்கே வெக்கம் போயிடுக்குன்னா இத்தனை பேரோட ஒவ்வொருத்தையும் தனித்தனியா வர அவளுக்கே வெக்கம் போயிடுக்குன்னா அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவம் 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 ச அந்தரே அங்கனான்னு ஒவ்வொரு கோபிக்கும் ஒரு கண்ணனா அவர் பலிக்கணும்னா அவ விட்ட வெக்கத்தை இவரும் விட்டாத்தான் நடக்கும். அதனால வெக்கத்தை விட்டு பல 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 பலன்னு இருக்காருன்னா ராச பௌர்ணமிக்கு சுவாமி தயாராயிட்டு. பத்மநாப ரெடி ஆயிட்டார், நம்ம ரெடி ஆயிட்டோமா? நம்ம எல்லாம் ரெடியாகிறதுக்காகத்தான் விருந்தாவனத்தே கண்டோமே. எத்தனை தான் தத்துவம் கேட்டுட்டே இருக்கிறது. ஆத்மா பரமாத்மா நன்னாத்தாக்கு இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் கொஞ்சம் ரசமா இல்லை. பகவத்கீதை வசதி தான், தாங்களேதான் சொல்லுவோம். ஆனாலும் கூட பிரேமையில வந்தாச்சுன்னா அனிர்வசனீயம் பிரேமஸ்வரூபம். எந்த வார்த்தையில வர்ணிக்க முடியும்? யாரால உள்ளபடி சொல்ல முடியும்னா யாராலையுமே முடியாதுன்னு நாரத மகரிஷி. அனிர்வசனீயம், வார்த்தைகளால
வர்ணிக்க முடியாதது அந்த பிரேமஸ்வரூபம். இந்த சரத் பூர்ணிமாக்கு முன்னாடி இந்த கோபிகள்லாம் துடிக்கிறா. சரத்காலம் வரப்போறதை வந்துடுத்தே, என்னைக்கு ராசம் ஆட போறான், ஒவ்வொரு நாளும் வீணா பயின்றிருக்கேன். என்னமோ எழுந்தோம், என்னமோ ஆதுகாரியம் பண்ணோம், சமையல் பண்ணோம், துணி துவைச்சோம், குழந்தைகளை லாலனம் பண்ணணும், ஆதுகாருக்கு வேண்டியதை பண்ணோம். அது இல்லாம இள வயசு குழந்தைகள் எல்லாம் வயசு போயிட்டே இருக்கு. இவ கல்யாணம் பண்ணி வேற வச்சிருவா. அதுக்கு முன்னாடியாவது கண்ணனோட ஒரு டான்ஸ் ஆடிடணும்னு அவ காத்துட்டு இருக்கா. பல்லு போன பாட்டிகள்லாம் உசிர போகிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணனோட கைய கோத்து ஒரு தட்டாமாலை சுத்தணும்னு உசிர பிடிச்சு வச்சுட்டு இருக்கா. இப்படி அவாவா ஒரு சங்கல்பத்துல இருந்தா இவன் பாட்டுக்கு சௌகரியமா டெய்லி போகிறது, மாடு மேய்க்கிறது, ஆச்சரியமா பகாசுரனை வதம் பண்றது, அகாசுரனை வதம் பண்றது. இதுக்கெல்லாம் அந்த கோப குழந்தைகள் அப்பாயின்மெண்ட் பண்ண அவளே பண்ணிடுவான். எல்லா குழந்தைகளும் கத்தி கத்தியே கொலை பண்ணிடும். எல்லாம் கிருஷ்ணா கோவிந்தா மாதவா கேசவா நன்னா கத்திட்டுனா சப்தம் தாங்காமலேயே அகாசுரன் பகாசுரன் திருநாவர்தன்லாம் தானா நாம சங்கீர்த்தன மாத்திரத்திலேயே மோட்சம் அடைஞ்சிடுவான். இவரெல்லாம் வதம் பண்றதுக்காக சுவாமி அவ்வளவு தூரம் வரணுமா? இல்லாட்டி பலராமன் தான் பெரிய பாம்பு இருக்கணும், எல்லாத்தையும் ஒரு முழுங்குனா எல்லாத்தையும் ஒரு கடி கடிச்சாருன்னா தானா போயிட போகும். இதுக்கெல்லாம் போய் கஷ்டப்படணும் பெருமாள் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு வியாஜமா வச்சிருந்தாரா. கோபிகளோட ராசம் ஆடுறதே பிராதான்யமா வச்சிருந்தா. அதனால இந்த கோபிகைகள்லாம் ஏங்கி அழைச்சிட்டு கிடந்தாலாம். அதற்காகவே சுவாமி விதவிதமான லீலைகள் பண்ணார். பிருந்தாவனத்தெல்லாம் இன்னைக்கு நாளைக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. கவுண்ட் டவுன் சொல்லுவா தெரியுமா? ஒலிம்பிக்லாம் வந்துருக்கான். ஜஸ்ட் 48 hours மோர், 24 hours, 16 hours மினிட்ஸ்ல கவுண்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரி இந்த ராச பௌர்ணமின்ற ஒரு நாளுக்காக எத்தனையோ ஜீவராசிகள் பிருந்தாவனத்துல உசுர பிடிச்சுட்டு பிரபு, அந்த ராச பூர்ணிமா அன்னைக்கு நான் உன்னை பார்த்துடணும், இந்த ராச பூர்ணிமாவுக்காவது அடியாள் ஒன்று அனுபவிச்சுடணும்னு துடிக்கிற 1000 கோடி ஜீவர்களுடைய விரக தாபம் பகவான் அப்படியே பிரசன்னமாக. அந்த தாபம் ஆண்டாளுக்கு கலியுகத்துல ஸ்ரீவல்லிபுத்தூர்ல வந்தது. ஆண்டாள் முதல்ல திருப்பாவை பாடுறா, 30 பாசுரம் பாடுறா. ஆனா பகவான் பிரத்யட்சமா கிடைக்கல. அந்த விரகத்துல நாச்சியார் திருமொழி அப்படின்னு ஒண்ணு பாடுறா. அதுல மொத்தம் 143 பாசுரம். கோபிகா கீதம், பிரமர கீதம், இந்த கீதம் எல்லாம் சேர்த்தம்னா அதெல்லாம் தான் நாச்சியார் திருமொழி. அதுல ஆச்சரியமா கனவெல்லாம் கனவு காண்றா, பகவான கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி எல்லாம். ஆனா அதுலயும் அவள் திருப்தி ஆகல. இன்னும் 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 விரகம் ஜாஸ்தியாக எடுத்து அந்த விரகத்துல அவள் புலம்பினதுதான் பிருந்தாவன மகிமை. கடைசி 10 பாசுரங்கள் பிருந்தாவனத்தை பத்தி பாடினா, பாடி முடிச்ச உடனேயே ரங்கநாதன் சொப்பனத்துல வந்தவர் பிரத்யக்ஷத்துல வந்து ஆண்டாள கல்யாணம் பண்ணிட்டார். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பிருந்தாவனத்தே கண்டோமேன்ற 10 பாசுரம். இந்த பாசுரம் எப்படின்னா கேள்வி பதிலான பாசுரம். ஆண்டாளே கேள்வி கேட்கிறா, ஆண்டாளே பதில் சொல்றான். ஆனா ஆண்டாள் சில தோழிகள் கேள்வி கேட்கிற மாதிரி, சில தோழிகள் பதில் சொல்ற மாதிரி பாசுரம். விரகத்தில் இருக்கிறவா கண்ணன் எங்கே பார்த்தேளா அப்படின்னு கேட்க, உடனே கண்ணனை நாங்க பிருந்தாவனத்துல இந்த மாதிரி லீலைகள் பண்ணும்படியாக பார்த்தோம். ஆனா கேள்வி கேட்கறதும் ஆண்டாள் தான், பதில் சொல்றதும் ஆண்டாள் தான், விரகதாபத்தில் இருக்கிறதும் ஆண்டாள் தான், பிரேமையில பதில் சொல்றதும் ஆண்டாள் தான். ரெண்டும் கலந்து 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 ஆச்சரியமான பாசுரங்கள். இந்த பிருந்தாவனத்தை கண்டோமேன்னு இந்த 10 பாசுரங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சத்தியமா பிருந்தாவனம் தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைக்கும், பிருந்தாவனத்துல வசிக்கிற பாக்கியம் கிடைக்கும். ஏதான ஒரு ஜென்மா பிருந்தாவனத்திலேயே ஜனனம் கிடைக்கும், ஏதான ஒரு ஜென்மா கோபியாகவே ஆகும், ஏதான ஒரு ஜென்மா கண்ணனம் முழுங்கிடலாம். அத்தனை வசதி இந்த பிருந்தாவனத்தை கண்டோமே. ஆண்டாள் புலம்பரா, பட்டிமேந்தோர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றார், இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே, இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டுக் கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. பிருந்தாவனம் பிருந்தாவனம் தமிழ்ல விருந்தாவனத்தே கண்டோமே அப்படின்னு. ஜெய் போலோ ஸ்ரீ பிருந்தாவன் தாம் கீ. பிருந்தான்ற ஒரு ராணி, அவளுடைய புருஷன் ஜலந்தரன்ற ஒரு அசுரன்.
மகாபாவி இந்த பிருந்தாதேவி மகா பக்தை பத்தியவிரத்தை. இந்த ஜலந்தரன சுவாமி வதம் பண்ணிடுறா. அப்ப பிருந்தாதேவி இடத்துல பகவான் கேட்கிறார், உனக்கு என்னம்மா வரம் வேணும் கேள் அப்படின்னு சொல்ல அந்த பிருந்தாதேவி சொல்றா, நீ ஜலந்தரன் வேஷத்துல வந்து என்னுடைய பத்திவிரதா தர்மத்தை பங்கப்படுத்தி அந்த ஜலந்தரனை வதம் பண்ணிட்டாய். அதனால நான் உன்னுடைய தாசி ஆயிட்டேன். உன்னுடைய தாசி ஆனதுடைய சுகம் ஆச்சரியமா இருக்கு. பேசாம நீ ஆனந்தமா அனுபவிச்சு விளையாடும்படியாக உனக்கு பிடிச்ச மாதிரி என்னை மாத்திடுவோன்னு சொல்ல அந்த பிருந்தாதேவியே தான் பிருந்தாவனமாக ஆவிர்பவிச்சார். அவளே பிருந்தாவனமா ஆவிர்பவிக்க கண்ணன் தானே சங்கல்பிச்சுட்டுதான் கோகுலத்தை விட்டுட்டு பிருந்தாவனத்துக்கு வர. அவ்வளவு சக்தி இந்த பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்துல பகவானுடைய லீலைகள் இதை அனுபவிக்கிறான். எப்படி பகவான் காட்டுல மாடு மேய்க்க போனோன்னு கோபிகள்லாம் வேணுகீதம் பத்தி பேசுறா இல்லையா, அவன் எப்படி எல்லாம் புல்லாங்குள் வாசிச்சா என்னெல்லாம் பண்ணான், அதுபோல பாசுரங்கள் தான் இந்த பிருந்தாவனத்தை கண்டோம். ஆண்டாள் சொல்றா, பட்டி மேய்ந்து ஓர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே. இந்த பக்கம் எங்கேயாவது இந்த கிச்சா பயல பார்த்தேளா நடாமன்றிருக்கானா, பட்டி மேய்ந்து ஓர் காரேறு. பரமபதத்துல பகவான் ரொம்ப அழகா இந்த டீசென்டா இருக்காராம். அப்படியே உட்கார்ந்துட்டு பக்தாளுக்கெல்லாம் காட்சி கொடுத்துட்டு அவளுக்கு என்ன வேணுமோ கிருபம் அவளுக்கு ஒண்ணுமே வேண்டாம். அதான் அதை விட கஷ்டம். பரமபதமாகிய வைகுண்டத்துல பசி கிடையாது, தாகம் கிடையாது, கலப்பு கிடையாது, தூக்கம் கிடையாது, பிபி கிடையாது, சுகர் கிடையாது, மொபைல் கிடையாது, டிவி கிடையாது, கரண்ட் கிடையாது, சூரிய உதயம் கிடையாது, அஸ்தமனம் கிடையாது, லீவும் கிடையாது, பந்தும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. தீபாவளி கிடையாது, விஜயதசமியும் கிடையாது. ஆனா 365 நாளும் ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் தான். அதனால அவளும் ஒன்னும் கேட்கறதுல, சுவாமி ஒன்னும் பண்றதுல, பெருமாளே உன்னை பார்த்தா போதும்னு உட்கார்ந்து இருக்காளா. பகவான் ஆச்சரியமா நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு அது போதும் இவர் உட்கார்ந்து இருக்கா. இவா 2 பேரும் அனுபவிக்கிறத பார்த்துட்டே ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி உட்கார்ந்து இருக்காங்க. பகவான் பார்த்தேன், இப்படி எவ்வளவு நாள் உட்கார்ந்து இருக்கிறது, எத்தனை வருஷம் கணக்கே தெரியாது. நமக்கே 28 சதுரீகம். இதெல்லாம் விட முக்கியமானது பரமபதம். அதுக்கு ஒரு நாளும் கூடுதல் குறைவே கிடையாது. அதனால பகவான் பார்த்தானா சரி அப்படின்னு சொல்லி நேரம் வந்துட்டாரா. அதுவும் பிருந்தாவனம் வந்த உடனேயே அவிழ்த்து விட்டா போல இருக்கான். கட்டியே ஒரு காலக்கண்ணுக்குட்டியை வச்சிருக்கா, அதை அவிழ்த்து விட்டா எப்படி தன் இஷ்டத்துக்கு திரியுமோ அதுபோல கண்ணன் திரியும்படியான ஒரு ஸ்தலம் பிருந்தாவனம். பத்மநாபர்லாம் கோவிலுக்குள்ள அவ்வளவு ஜாக்கிரதையா வச்சுக்கிறோம். இப்படிதான் 10 மணிக்கு காதால அவருக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் எல்லாம் உண்டு. இத்தனை மணிக்கு நடையடப்பா எல்லாம் உண்டு. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனா பார்த்து பார்த்து அங்க நிக்கப்படாது, தாழரங்கட்டம் எல்லாம் சொல்றோம். அதே ஆச்சரியமா அந்த வேட்டைக்கோ ஆராட்டுக்கு இறங்குறாரு பாருங்கோ, மற்ற யாரும் மேலே ஏறாதீங்க, காதல் அபிஷேகத்துக்கு மேலே ஏறப்படாது, கீழே தான் நிக்கணும், மணி அடிக்கப்படாது, இத்தனை சப்தம் போடப்படாது, கோவிந்தா சொல்லப்படாது, பிரபந்தம் சேவிக்கப்படாது, எத்தனை ரூல்ஸ். அதே திருவிழை இறங்கிட்டார் ஆராட்டுக்குன்னா எத்தனை அட்டகாசம் பண்றார். அங்கங்க நிக்கிறார். முஸ்லீம் குழந்தைகள் சலாம் போட்டு அதை வேற நின்று வேற பார்த்துட்டு போறார். இங்க பிராமணாலேயும் மேலே ஏறப்படாதுன்றார். பட்சக மண்டபத்தை ஏறப்படாது, தாழ இறங்கட்டும் அப்படின்னு 5 நிமிஷத்துக்கு மேல நின்னா கோச்சுக்கிறோம். அதே திருவிழா இறங்கியாச்சுன்னா முஸ்லீம்ஸ் எல்லாம் பார்க்கிறார், அத்தனை பேர் இவர் பார்க்கிறார். எல்லாரும் இவரை பார்க்க, இவர் அவால பார்க்க. இது இல்லாதபடிக்கு உப்பு ஜலத்துல வேற ஒரு குளியல் தனியா குளிக்கப்படாதா, எல்லாரோட பக்தா எல்லாம் அழுக்குடம்பு எச்சில் வாய் மலமூத்திர மாமிச பிண்டத்தோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரே குளியல். சரி, ஒரு குளியல் குளிச்சுட்டு வரப்படாதா, 3 தடவை வேற முழுகும். சரி, தனியா மட்டும் போகக்கூடாதா, கூட நரசிம்மர் வேற, கிருஷ்ணர் வேற, வராகர் வேற, யார் யாரெல்லாம் வரும் அத்தனை பேரையும் கூட்டு. அப்ப இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் எங்க போயிடுது, ஊரெல்லாம் சுத்திட்டு பொறுமையா நின்று மழை பெஞ்சு மழையில வேற ஒரு குளியல் போட்டுட்டு இதுக்கு அந்த மண்ணுல அந்த மண்டபத்தை அன்னைக்கு மட்டும்தான் கிளீனா இருக்கும். மற்ற நாள்லாம் எல்லா அக்கிரமும் நடக்கும். அதுல வேற ஜாலியா ஒய்யாரமா உட்கார்ந்துட்டு எல்லாரும் இடிக்கிற மண். அதுவும் மற்ற நாள்ல போனோம்னா அந்த இடத்தான் இவன் மீனெல்லாம் அள்ளியே இருப்பான். வலையெல்லாம் இழுக்கிற இடமே அந்த இடம் தான். அது எல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டு
இத்தனை பக்த ஜனங்களுக்காக பிரேம கொண்டு இறங்குறவர் பார்த்தா எல்லா விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் விட்டுட்டு அதுதான் பட்டி மேய்ந்து ஓர் காரி, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம தராதரம் பார்க்காம யார் வேண்டுமானாலும் என்ன அனுபவிச்சுக்கலாம், எல்லாருக்கும் நான் பொது சொத்துன்னு சொல்லி முஸ்லீம் பெண்கள்லேருந்து திருவிழா வரவா போறவா முதற்கொண்டு அத்தனை பேர் என்னமோ ஏதோ கூட்டம்னு வேடிக்கை பார்க்க, இதுல ஏர்போர்ட்ல வேலை செய்யறவாள் அவர் நிக்க, ஏர்போர்ட் காரால வேற நின்று வேடிக்கை பார்க்க, அவாவா மொபைல் போன்ல போட்டோ எடுத்துட்டு இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தாண்டி பெருமாள் விளையாடுறாரு இல்லையா, இதுதான் பட்டி மேய்ந்து ஓர் காரேழு. ஆச்சரியமா பட்டியிடுறது அப்படின்னா அழகா வலை போட்டு அப்படி கட்டி வைக்கிறது. மலையாள பட்டி இல்ல, தமிழ் பட்டி இது. பட்டி மேய்ந்து ஓர் காரேழு, அடக்கம் இல்லாம எல்லா விதமான தடைகளையும் உடச்செறிஞ்சுட்டு இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு அலையறதான். எந்த கோபியை என்ன பாடுபடுத்தலாம், அகாசுரன் வாய்க்குள்ள நுழையலாமா, பகாசுரன் வாயை கிழிக்கலாமா, காளியன் தலைமையில டான்ஸ் ஆடலாமா, இல்லாட்டி பிப்ரத்வேனும் சடரபடயோகோ சிங்கவேத்ரே சகக்ஷே வாமே பானவும் அஸ்ருண கபலம் தத் பலானி அங்குலிஷுன்னு இடது கையில தயிர் சாத்தை வச்சுண்டு ஊர்காவை சாப்பிட்டு இப்படி சாப்பிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்ல பெருமாள் தான் ஆரம்பிச்சா. சாப்பிட்டுட்டே நடக்கிறது, நடந்துட்டே சாப்பிடுறது, இத்தனையும் பண்ணி ஒரு இதுதான் கிடையாது. இப்படித்தான நியமமே இல்லாமல் எப்ப குளிச்சான்னு தெரியல, எப்ப எழுந்துக்கிறான்னு தெரியல, வீடு வீடா போய் வெண்ணைய நன்னா வெளிச்சு முழுங்கிறது, ஒரு கோபியை கட்டி பிடிச்சுண்டு தயிர் கிடையாது, இதெல்லாம் பெருமாள் பண்ணலாமா? தேவேன் அழகா படுத்துண்டு பத்மநாபா ரட்சிக்கணும்னா ததாஸ்து, கவலைப்படாது, ஆசீர்வாதம், நன்னாரு, விஜயதசமி எல்லாம் விஜயமா நடக்கும், இவ்வளவுதானே பெருமாள் பண்ணணும். இதெல்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு வந்துட்டாரு. அதனால ஆண்டாள் சொல்றா பட்டி மேய்ந்து ஓர் காரேறு, கார் ஏறம் நன்னா மேகம், மழை கொட்டக்கூடிய மேகத்தை கண்ணுக்குட்டியா சிதிக்கி விட்டு ரோல் கலை விட்டு அப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த பிருந்தாவனத்துல யாரை என்ன வம்பு பண்ணி அனுகிரகிக்கலான்னு கடந்து அலையறான். கடந்து அலையிறது அனுகிரகம் வேண்டாம் ஓடினா கூட இல்லை, எனக்கு உனக்கு அனுகிரகம் பண்ண எனக்கு ஆசையா இருக்குன்னு ஒரு அனுகிரகம். இப்ப திருவிழா இறங்கி போற பத்மநாபன் பரவாயில்ல பி பார்க்கிற, இவர் பார்க்க அவர் பார்க்க, இப்படி என்ன பார்த்துட்டியா அனுகிரகம் அப்படின்ட்டார். இதுக்கு நான் ஏதாவது ஒரு ஜென்மா இந்து ஜென்மாவா உள்ளவா என்ன பாடு அப்படின்னு ஒரு கிருபை பண்ணிடுறாரு. அவளே கேட்க வேண்டாம், அவளே கைகூப்ப வேண்டாம். ஆனா தன்னுடைய கிருபா கடாட்சத்தினால அத்தனை பேருக்கும் பொத்தாம் பொதுவா ராஜாதி ராஜன்லேருந்து சாதாரண ஆண்டி வரைக்கும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் ஒருத்தர் பாக்கி இல்லாம அத்தனை பேருக்கு இள வயசுக்காராலேருந்து குழந்தைகள்லேருந்து மீன் பிடிக்கிறவா முதற்கொண்டு வேதம் சொல்லக்கூடிய பிராமணா வரைக்கும் கோடீஸ்வரன்லேருந்து வித்வத் உடையவன் வரைக்கும் அத்தனை பேரையும் சமமா கூட்டு அலையிறாரு. பார்த்தீங்களா, இத்தனை பேருக்கு கிருப பண்ணணும்னு கடந்து அலையிறாரு கண்ணன். அதுபோல பிருந்தாவனத்துல எல்லாருக்கும் கிருபையாம். அகாசுரனுக்கும் கிருப, பகாசுரனுக்கும் கிருப, கண்ணுக்குட்டிக்கும் கிருப, காளியனுக்கும் கிருப. எந்த காளியின் தலைமையில ஆடினானோ அதே காலை கொண்டு வந்து கோபிகள் தலைமையில வைக்கிறான். அதே காலை கொண்டு வந்து கோபிகள் தலைமையில வைக்கிறான். அழகா வெண்ணை திருடி சாப்பிடுறா. அதே கையினால பிராமணா தலையை கை வச்சு நன்னா இருக்காளா, சௌக்கியமா இருக்காளா அப்படின்னு கோபிகாத்த நன்னையை திருடிட்டு அந்த ஈரம் கூட காயல ரிஷி பத்னிகளை கூப்பிட்டு அழகா அவாகிட்டே பிராமண பத்னிகள் இடத்துல அப்பம் செய்யும் எல்லாம் வர சாப்பிடுறாங்க. பட்டி மேய்ந்து ஓர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றார். ஒரு அடக்கம் இல்லாமல் இஷ்டத்துக்கு திரியறவனுக்கு ஒரே ஒரு அடக்கம் இருக்காங்கடா. பலதேவர் சொன்னா கேட்கறது. ஏண்டானா ஆதிசேஷன் மேல அங்க ஒரு பார்த்துட்டு இருக்க, ஆதிசேஷன் அடிமேலையும் விஸ்வக்சேனருடைய பிரம்பின் கீழும் இப்படி அழகாக அலையக்கூடிய சுவாமி இங்க வந்துட்டார் அப்படின்னா இந்த பலராமன் சொன்னா மட்டும் கேட்கிறார். என்னைக்கு பலராமன் இவன் கூட பிருந்தாவனத்துக்கு போகலையோ அன்னைக்கெல்லாம் தான் வந்து, அன்னைக்குதான் காளியமர்தனம், அன்னைக்குதான் எல்லா அட்டகாசமும் நடக்கிறது. பலராமன் கண்ணனோட போகிற வரைக்கும் கண்ணனுக்கு ஒரு குறை இல்லையா. அதனால பலதேவன் சொன்னா அப்படியே கேட்கிறான். பிருந்தாவனத்திலேயே பாகவத்தை சொல்றா. ஒரு சந்தர்ப்பத்தில் பகவான் அழகா உட்கார்ந்து இருக்கு, பலதேவர் படுத்தன் இருக்கார். இந்த பலராமனுடைய திருவடிகளை கண்ணன் பிடிச்சு விடுறான். அண்ணாவுக்கு போய் ஒரு சேவை பண்ணணுமா, பலராமன் ஆதிசேஷன் தானே, எதுக்கடா பகவான் இத்தனையும் பண்றான்னா இவ்வளவு அழகா எனக்கு கைங்கரியம் பண்ணிருக்கா, இந்த அவதாரத்தை நிறைய கைங்கரியம் பண்ணணும், பின்னாடி ருக்மிணியை தூக்கிட்டு வரதுக்கெல்லாம் இவர் சகாயம் வேணும்னு இப்போதைக்கு அப்போதே காலம் முடிச்ச ரொம்ப சமத்து. அதனால பலராமர் என்ன சொன்னாலும் கேட்பானா.
பலதேவர்கோர் கீழ்கன்றாய். கிருஷ்ணா சரிண்ணா, அம்மா கிருஷ்ணன் மண்ண தின்னாமா பலராமன் சொல்லியாச்சுன்னா வாய திறந்து சண்டை போட முடியல, அப்படி திரு மொழிக்கிறான். அந்த மாதிரி பலதேவர் அப்படின்னு அவ்வளவு சந்தோஷம், அத்தனை ஆச்சரியம். ராத்திரி தூக்கத்தை கூட எல்லாரும் தூங்கிடான் அப்படி பார்த்துப்பான், பலராமன் மேல ஏறி படுத்துடுவான். வேண்டானா அப்பதான் நன்னா இருக்கான். அப்பா பார்த்து மயில்பீலியால படுக்க பண்ணி போட்டா, இளவம் பஞ்சால படுக்க பண்ணி போட்டா, புஷ்பங்களால படுக்க பண்ணி போட்டா, எதுவும் சுகமா இல்லையா. இந்த பலராமன் மேல படுத்தா அபாடான் இருக்கான். பத்மநாபர் ஏண்டா எழுதிக்கவே மாட்டேங்கிறாருன்னா ஆதிசேஷன் மேல படுத்து பார்த்தா தெரியும், மிருதுவா அபாடான் இருக்கான். அதனால ஜோரா இருக்கு. அதனால இந்த பலராமன் சொன்னா அப்படியே கண்ணன் கேட்கிறான். துவாரகா போனோம்னா கண்ணன் சன்னதிக்கு பக்கத்துல தான் பலராமன் சன்னதி. கண்ணன் சன்னதி இப்படி தரையோட தரையா இருக்கும். பலராமன் சன்னதி மட்டும் ஒரு 4-5 படி ஏறி போகணும், ஏன்னா அண்ணாவா. இது கூட பரவாயில்ல. பேட்டு துவாரகா, அந்த தீவு துவாரகா போனோம்னா இவன் தேவேன்னு நின்றுப்பான் துவாரகாதீசன். பலராமன் கையில கல்லு கோப்பையை வச்சு அப்படின்னு நிற்பார், குடிகாரனே நிற்பார். என்னடா தீம் என்னடா திமிர்னா, நான் கிருஷ்ணனுடைய அண்ணா, அவ்வளவுதான். வாருணின்ற கல்ல வச்சுண்டு தேவேன்னு நிக்கிறார் அப்படின்னா இந்த பலதேவன் அவ்வளவு சிரேஷ்டன். அதனாலதான் செம்பர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரம்பாவாய் அப்படின்னு ஆண்டாளே திருப்பாவையில, பலராமா நீ எழுந்திருப்பா, நீ எழுந்தாதான் இந்த கண்ணன் எழுந்துப்பான்னு எழுப்புறான். அந்த பலராமனிடத்துல அத்தனை ஒரு பிரீத்தி. அதனாலதான் பிரம்ம மோகனத்துல பிரம்மதேவருக்கு காட்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி பகவான் பலராமனுக்கு தான் சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத்துன்னு காட்சி கொடுத்தான். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பலராமன். அதனால பலதேவர்கோர் கீழ்கன்றாய், பட்டிமேந்து ஓர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றாய், இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே. இங்கேயும் அங்கேயுமா தனக்கு தோன்ற சேட்டையெல்லாம் பண்ணிட்டு அலையிற பயல எங்கேயாவது பார்த்தேடா. இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே, எங்கேயாவது பார்த்தேடா. ததிபாண்டனுடைய பானைக்குள்ள புகுந்துண்டு விளையாடுறான். கோபிகளுடைய ஆத்துல நுழைஞ்சு பானையை உடைச்சு விளையாடுறான். கோபிகள் கையில இருக்கிற வளையல பிடுங்கிண்டு போய் விளையாடுறான். இப்படிதான் விளையாடணும்னு நியமம் இல்லாமல் உரல்ல கட்டி வச்சா கூட உரலை இழுத்துண்டு விளையாடுறான். தொட்டில படுக்க வச்சா தொட்டில உடைச்சு விளையாடுறான். சரி, பிருந்தாவனத்துக்கு கண்ணுக்குட்டிய மாடுமைக்கு அனுப்பிக்கலாம் அப்படின்னா அதுக்கு அனுப்பலாம் பார்த்தா அங்கேயும் பகாசுன் அகாசுன் வாய கிழிச்சு விளையாடுறான். சரி, சும்மா விளையாடிட்டு வாடா அப்படின்னு சொன்னா தேனுகாசன் காலை பிடிச்சு விரும்புன்னு சுத்தி பனைமரத்தை அடிச்சு பனம்பழம் சாப்பிடலாம். எதுவுமே கிடைக்கலன்னா கண்ணுக்குட்டி ரூபத்தில் அந்த வத்சாசுரனை அடிக்கலாம். இதெல்லாம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா கோபிகளுடைய வஸ்திரத்தை தூக்கிண்டு போய் மரத்து மேல உட்கார. என்னதான் பண்ணுவா யசோதா? ஏதானும் ஒண்ணு பண்ணா பரவாயில்ல, எல்லாத்தையும் பண்றது. அதனால என்ன பண்றதுன்னே புரியல. இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே, அப்படி இப்படி விளையாடிண்டு இந்த பக்கம் எங்கேயாவது வந்தானா இந்த பழக்காரி எங்கிறா இல்லையா கோகுலத்துல. ஒரு நாளாவது கண்ணன் அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயோ போறானே, ஒரு நாள் என் பக்கம் வரமாட்டானான்னு ஏங்கினாள் இல்லையா. அந்த மாதிரி கோபிகைகள்லாம் எங்கிறாளா, ஆண்டாள் எங்கிறா, இந்த பக்கம் எங்கேயாவது வந்தானா, யாராவது பாதேளா, இந்த கண்ணன் எங்கே, இந்த கிருஷ்ணன் எங்கேன்னு கதறாள். இந்த ரிஷி பத்னிகள், பிராமண பத்னிகள், விப்ர பத்னிகள்லாம் கண்ணனுடைய கதையை கேட்டு கண்ணனை பார்க்கணும், கண்ணனை பார்க்கணும், கண்ணனை பார்க்கணும்னு மனசுக்குள்ள கதறி 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 அழுதுட்டு இருந்தா. கண்ணா எங்களுக்கு ஒரு தரிசனம் கிடைக்காதா, கண்ணா உன்னை அனுபவிக்க மாட்டோமா, கண்ணா ஒரு தடவையாவது உன்னை பாத்திர மாட்டோமா. நீ எங்க பகவான் தானா அவளை பிருந்தாவனத்துக்கு இழுத்தா இல்லையா, அதுபோல ஒரு தாபம் நமக்கு ஏதோ லௌகீகமான ஒரு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்கிற மாதிரி பிடிவாதத்துக்கெல்லாம் பிருந்தாவனம் கிடைக்காது. பூரணமான ஆசை கதறணும், அழணும், துடிக்கணும், புலம்பனம். என்னைக்கு கிடைக்கும் என் ஜென்மா வீணா பயின்றிருக்கேன்னு துடிச்சாதான் பிருந்தாவனம்னு ஒண்ணு கிடைக்கும். அதனால ஆண்டாள் கேட்கிறா, பட்டி மேய்ந்தோர் காரேறு பலதேவர்க்கோர் கீழ்கன்றாய், இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே. ஆண்டாள் கேள்வி கேட்ட, இந்த பக்கம் எங்கேயாவது பார்த்தேளா அப்படின்னு. அவ தோழிகள் பதில் சொல்றாளா,
இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டுக்கொண்டு விளையாட பிருந்தாவனத்தே கண்டோமே. இந்த பிருந்தாவனத்துல என்னடா கண்ணன் பண்றான் அப்படின்னா மாடு மேய்க்கிறான். இது பரபிரம்மத்துடைய ஒரு கர்மாவா? சாதாரண நம்ம ஆட்டெல்லாம் புத்தி இல்ல, ஸ்கூல்ல புத்தி இல்ல, நீ எல்லாம் இருக்கிறா பள்ளிக்கூடத்துக்கு மாடு மேய்க்க போடான்னு கிண்டல் பண்ணுவா, துரத்தி விடுவா. ஆனா பரபிரம்மம் இந்த மாடு மேய்க்கிறது பகு உத்தமமான கர்மா. அல்ல கோவர்தனன்னு வேற பேர் வச்சுக்கிறான். கோக்கள் எல்லாம் வர்த்தனம் பண்றானா, நன்னா விருத்தி பண்றானா. அதனால கோவர்தனன்னு ஒரு திருநாமத்தை வச்சுட்டு மாடு மேய்க்கிறான். ஹாய் 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 ஹோ 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 அப்படின்னு சொல்லி இந்த மாட்டை தடவி கொடுத்து அந்த மாட்டை பல்ல பிடிச்சு பார்க்கறது, வாழை பிடிச்சு பார்க்கறது, அதுக்கெல்லாம் அடிபட்டுதான் தடவி கொடுக்கறது, இத்தனையும் பார்த்து 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 பண்றானா. ஏண்டான்னா ஆதிமூலமேனு கஜேந்திரன் கத்தி மடுவின் கரைக்கு வந்து அதன் பிறகு அந்த முதலைய மதம் பண்ணி இந்த கஜேந்திரன் காலில் பட்ட காயத்தை ஒத்தடம் கொடுத்தாலே வாயில் அங்கவசம் வச்சு ஊதி ஊதி ஒத்தடம் கொடுத்தானா. அந்த மாதிரி இந்த மாடுகளுக்கு கஷ்டம் வந்த பிறகு இல்ல, கஷ்டம் வராமலேயே காப்பாற்றணும்னு சொல்லி பின்னாடியே கடந்து அலையிறான். ராத்திரி தூக்கத்துல கூட ஹோ 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 அங்க போகாது அங்க போகாது அங்க போகாது, சமத்தோனும் என் குஞ்சலமோனும் என் பட்டோனும் வா மம்மம் சாவு மம்மம் சாவு. யசோத நந்தகோபுரம் எழுப்புற, என்னாச்சு குழந்தை என்னமோ சொல்றானே, யாரையோ கூப்பிடுறானே சாப்பிடுறதுக்கு. பலராம சொல்ல, ஒண்ணு இல்லாம மாடெல்லாம் மேய்ச்சல் இருக்கான். யசோத கண்கள்ல கண்ணீர், என் பிள்ளை முட்டு சமத்தா இருக்கு, ராத்திரி தூக்கத்துல கூட மாடு மேய்க்கிறது. பல மாத குழந்தைகள்லாம் அந்த கிரிக்கெட் எல்லாம் விளையாடி இருக்குன்னா ராத்திரி பக்கத்துல இருக்க நம்மளெல்லாம் உதைக்கும். அந்த மாதிரி இவன் என்னடான்னா பகலெல்லாம் மாடு மேய்ச்சிட்டு ராத்திரி சொப்பனத்துல கூட மாடு மேய்க்கிறானா. அப்ப கூட ஏ கண்டுபிடி இங்க வா, ஏ கருப்பு இங்க வா, ஏ சமத்து இங்க வா, என் பட்டு இங்க வா, என் செல்லம் இங்க வா, என் குச்சலமே வா. இதுல வேற ஒவ்வொரு கோபி பேரை வேற மாட்டு வச்சிருக்கான். ஒரு மாட்டுக்கு லலிதான் பேர் வச்சிருக்கான், உனக்கு விசாகான் பேர் வச்சிருக்கான், உனக்கு துங்க வித்யா பேர் வச்சிருக்கான், இந்துலேகா, ரங்கதேவி, சுதேவி, சித்ரா, சம்பகவல்லி. இந்த அஷ்டசகிகள் திருநாமத்தை நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஜபிங்கோ. சத்தியமா ராதிகாராணியுடைய கிருப கிடைக்கும். கிருஷ்ணா சொன்னா கூட ராதிகா கிருப கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. ஆனா அஷ்டசகிகள் திருநாமத்தை சொன்னா லலிதா, விசாகா, துங்க வித்யா, இந்துலேகா, ரங்கதேவி, சுதேவி, சித்ரா, சம்பகவல்லி, இந்த 8 பேரும் ரொம்ப விசேஷம். பிருந்தாவனத்துல ராசமண்டலத்துல ராதிகாவுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் இந்த 8 பேர் தான். இந்த 8 பேர்ல யாராவது ஒருத்தர் நம்ம பிடிச்சோம்னா கூட ராசமண்டலத்துல சாயங்காலம் 6 மணிக்கு மேல கூட நின்று ராசக்கிரீடைய பார்க்கலாம். கிருஷ்ணதாசனா இருந்தா பகவானே அப்புறம் என்னடா சௌக்கியமா, ஆத்மா உங்க அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு, உங்க அப்பா உங்க சொந்தக்காராதி எங்கேயோ போனோம்னு சொன்னா போல இருக்கு, தானா கழட்டி விட்டுருவோம். சமயத்தம் ஐயா வெளில போனா எவ்வளவு பெரிய ஃப்ரெண்டா இருந்தாலும் கழட்டி விட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரி சாயங்காலம் 6 மணி ராசக்கிரீட ஆரம்பம்னா அது சோக கிருஷ்ணனா இருக்கட்டும், மதுமங்கலனா இருக்கட்டும், அர்ஜுனனா இருக்கட்டும், சபலனா இருக்கட்டும், ஸ்ரீராமனா இருக்கட்டும், பலராமனாகவே இருக்கட்டும், சைலண்டா கழட்டி விட்டுருவான் கிருஷ்ணன். ஆனா ராதிகா தாசியா இருந்தா பிருந்தாவனத்துல கழட்டியே விடமாதான் நித்தியம். இப்ப பிருந்தாவனத்தை இன்னைக்கு யாரோ புதுசா ராசக்கிரீடைய ராதிகா தாசியா இருந்துட்டு அனுபவிச்சிருக்கா. அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு, சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கதாதர பட்டர் அத்தனை பேருமே ராதிகா தாசி ராதிகா தாசி ராதிகா தாசினே சொல்லிட்டு இருந்தாலும் ஒழிய யாரும் கிருஷ்ணதாசன்னு சொல்லவே இல்லை. அதனாலதான் பிருந்தாவனத்துல ராதே 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 ராதே, யாரும் ராதே கிருஷ்ணா சொல்ல மாட்டா, ராதேஷான்னு சொல்ல மாட்டா. ராதே ராதேன்னு சொன்னால் ஒழிய ராசமண்டலத்து அதிகாரம் இல்லை. அதனால அந்த ராசமண்டலத்து அதிகாரம் வேணும். பிருந்தாவனத்தை அனுபவிக்கணும்னா கண்ணனுடைய மாடுகள் கிட்ட ஒரு பிரேமை இருந்தாலே கண்ணன் கிருபை பண்ணிடுவான். அதனாலதான் இந்த மாடுகளை தான் தூக்கிட்டு போயிட்டார் பிரம்மதேவர். அப்ப என்ன பண்றான் பார்க்கலாம். முதல்ல பசங்களை தான் தூக்கிட்டு போனார், பார்த்தார் இந்த பசங்களோட கழட்டி விட்டுருவான், நம்புறதுக்கு இல்லை. ஆனா மாடு தொலைஞ்சு போயிடுதுன்னா கண்ணனுக்கு ஆகாதும். மாட்டுக்காரனா இருந்து மாட்டை தொலைச்சு விட்டான்னா அது ஒரு பெரிய கேவலம், ஒரு பெரிய அவமானம். அதனால பகவான் இந்த மாடுகளுக்காக எப்படி ஏதாவது லீல பண்ணுவான்னு சொல்லி முதல்ல அழகா ஜோரா எடுத்துட்டு போறான். மாடுகள் எடுத்துட்டு போறான், அதுக்கப்புறம் போனா போறது குழந்தை எடுத்துட்டு போறான். முதல்ல குழந்தைகள் எடுக்கிறதுக்காக தான் மாடுகள் அந்த பக்கம் போக விட்டா முதல்ல குழந்தை எடுத்தார். எப்படி வேணா சொல்லலாம் இந்த விஷயத்தை. அப்படி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் பகவான் ஓடுறான். இந்த பசுக்கள் மேல அத்தனை பிரீத்தியா
அடி லலிதா அப்படின்னு உடனே இவன் இந்த மாட்டை கொஞ்சம் யசோதை நினைச்சுப்பான். அங்கே லலிதா, இல்லடா கிருஷ்ணா, அடி உனக்கு புரிஞ்சு கொடுத்தா உன்னதான் கூட்ட, எனக்கு தெரியாதாடா, நீ என்னதானே கூட்ட. உடனே அதுக்குள்ள யாராவது வந்துட்டானா லலிதாவோட அம்மா பின்னாடி வந்துருவாளோ, ஒழுங்கா தண்ணி குடிங்க, சொன்னா கேட்க மாட்டியாடி லலிதா அப்படின்னா. உடனே யார பாத்திரா சொன்னேன்னு மாமி கேட்பாளோ, மாமி நான் மாட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன். உடனே லலிதா, நீ எங்க இங்க வந்தாய்? நான் கொல்ல பக்கத்துல யாரோ என்ன கூட்டாளேன்னு வந்தேம்மா. ஜாகிரதை, இந்த பயலோட சேராது. லலிதான்னு யார் கூட்டான்னு கேட்கவே கேட்க வாஸ்துபடி பேர் வேணா மாத்தி வச்சுருவோம், நியூமராலஜி படி வேண்டவே வேண்டுதான். மாடுகளை கூப்பிடுற மாதிரி கோபிகைகளை கூப்பிடுறானா, கோபிகளை வெறுப்பேற்றுறதுக்கு கோபிகளை கூப்பிடுற மாதிரி மாட்டை கூப்பிடுறாங்க. அடி விசாகா, உடனே விசாகா ஓடி வர, கண்ணா மண்ணையாடி கூப்பிட்டா அவன் கண்ணா கையோட வச்சுட்டு இருக்கான். விசாகா ஓடி வரா, பக்கத்துல வந்தார, சி தள்ளு அப்படி பின்னாடியே மாடு விசாகா ஓடி வர்றான். கட்டி பிடிச்ச வாடி செல்லமே அப்படின்னு. எப்படி இருக்கும் இவ்வளவு கூப்பிட்டான், ஆஹா கையில இப்படி வச்சுட்டு ஆளுங்க பண்ண காத்துட்டு இருக்கான்னு பார்த்தா சீபோ அப்படின்னு மாடு கட்டி பிடிச்சுக்கிறான். அந்த மாதிரி இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டுக்கொண்டு விளையாடு சமயத்துல பகவான் லேட்டா வந்துடுறான். சந்தியாவால ஆயிரத்துனா வரணும் இல்லையா, லேட்டா ஆயிரம். பத்மநாபர் எத்தனை மணிக்கு போறாரு எத்தனை மணிக்கு வராரு எதுக்காக தெரியாது. 6 முன்னாடிலாம் ஒரு டைமுக்கு போனா ஒரு டைமுக்கு வருவாங்க. இப்ப எந்த டைம் போறாருன்னு யாருக்கும் தெரியல, எந்த டைம் வர போறாருன்னு தெரியல. யசோதை கேட்கிறாள், ரொம்ப லேட்டா வரும். அண்ணா ஏண்டா லேட்டா வந்தாய்? அது என்ன தெரியுமா ஆச்சு, உட்காரு கதை சொல்றேன். அவ்வளவுதான். யாராவது ஏதாவது கேட்டா கதை சொல்லியே அவ கேட்ட விஷயத்த மறக்கடிக்கிறதுல கண்ணன் மகா கெட்டிக்கா. அதனாலதான் கண்ணன் கதையை கேட்கணும். அப்ப நம்ம கதை நமக்கு மறந்து போயிடும், நம்ம ஆத்து கதை மறந்து போயிடும். நம்ம ஆத்துக்காரர் கதை ஞாபகமே இருக்காது. ஆத்துக்காரி கதை மனசுல வச்சுக்கவே வேண்டாம். சம்சார சாகரம் கோரம். பசங்களை நினைக்க வேண்டாம், குடும்பத்தை நினைக்க வேண்டாம், யாருக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு நினைக்க வேண்டாம். இன்னைக்கு அவாத்த கல்யாணமா மறந்து போயிடும். எல்லாம் மறந்து போய் சுகபிரம்மம் மாதிரி கிருஷ்ண பைகியோட கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணான்னு கடந்து அலையும். அதனால இந்த கண்ணன் அம்மா இன்னைக்கு என்ன தெரியுமா ஆச்சு, இந்த லலிதா என்ன தெரியுமா பண்ணா அப்படின்றான். யசோதை, இந்த லலிதாடா நம்ம மாடுமா, இந்த லலிதா விசாகா துங்க வித்யா இந்துரேகா ரங்கதேவி சுதேவி சித்ரா இத்தனை பேர் இருக்காலும் அல்ல பிருந்தா, இப்படி யாரெல்லாம் பிடிக்குமோ, ஸ்ரீதேவி அவ பூதேவிமா ஆச்சரியம் அவ நப்பின்னை. ஒரு மாடுக்கு ரொம்ப அழகா ராதிகான்னு பேர் வச்சிருக்கான், ஒரு மாட்டுக்கு யசோதைனே பேர் வச்சிருக்கான். நம்ம யசோதை இருக்காள், விடாப்பாந்து அம்மாவை யசோதைன்னு கூப்பிடுற. அம்மா உன்னை கூப்பிடுவேன், நம்ம யசோதை அண்ணா ஒண்ணு என் பேரை மாத்தி அது பேரை மாத்து, ரெண்டுத்துக்கும் ஒரே பேர் வச்சு கூப்பிடாதேடா குழந்தை அப்படின்னு உட்காந்து நீங்க தெரியுமாச்சு. இதெல்லாம் இவ லலிதா விசாகா துங்க வித்யா இந்திரேகா இவா 4 பேர் இப்படி போனாளா, ரங்கதேவி சுதேவி சித்ரா சம்பகவல்லி இவா அந்த 2 பேர் இப்படி போக, இவா 2 பேர் இப்படி போக, ராதை யசோதி இப்படி போக. அன்னைக்குதான் ராதை யசோதி நவராத்திரி ஒரு குரு 2 பேரும் ஒன்னா போயிட்டாங்க. இது அங்கேன்னு சொல்றது, ராதை யசோதி இப்படி போனாளா, கிருஷ்ணா நீ என்ன சொல்றியா மாட்ட சொல்றியா? இல்லடா நிஜமா அம்மா நான் மாட்டதாமா சொல்றேன், ராதை யசோத மாடு நான் எப்படிமா உன் பேரை சொல்லுவேன். இத்தனையும் சொல்லிட்டு அவ அப்படி போனாளா இவா அப்படி போனாளா, இவா 4 பேரை கூட்டு இந்த பக்கம் வரதுக்குள்ள இந்த யசோத ராதியை தொடச்சுட்டாளா, இந்த ராதியை அன்னைக்கும் பார்த்து யசோதி ராதியை வரை பிரிஞ்சவர் போயிட்டான். ராதை யசோதியை தேட, யசோதி ராதையை தேட, இந்த ராதையை இவன் அழிச்சுட்டு போயாச்சு அந்த பக்கம். யசோத ராதே 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 இங்க புலம்ப, இவன் ராதே 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 இங்க புலம்ப. ராதை யசோதையை விட்டா அழகா கிருஷ்ணனோட போக, இவன் சொல்றான் அந்த ராதை அப்படி போக, இந்த யசோதை இந்த பக்கம் போக, ராதையை தேடிந்த யசோதாலைய, யசோதையை தேடிந்த ராதாலைய, நடுவில் நான் போய் ராதையை கூட்டிட்டு வர, அதுக்கப்புறம் யசோதையை கூட்டு வரல, அதுக்கப்புறமா இந்த அஷ்டதிகள் கடைக்க வர, அதுக்கப்புறம் பிருந்தா வர, கல்பனா வர, எல்லா பேரும் வச்சிருக்கான். எல்லா பேரையும் வச்சுட்டு இவன் எல்லாரையும் கூட்டிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுமா. ஆனா எல்லாம் பொய். அழகா 2-3 கோபியை கூட்டு நன்னா பிருந்தாவனம் சுத்திட்டு, கோவர்தகிரி சுத்திட்டு, யமுனையில ஜலக்கிரீட பண்ணிட்டு, மாடுகள்லாம் இங்கேயே நிக்கணும் தெரிஞ்சுதா. அம்மா நான் சொல்லி கேட்டேன், அம்மா ஆமான்னு தலையாட்டணும்னு சொல்ல மாடுகளிடம் யசோதை கேட்கிறார், நீ சொன்னது உண்மையா? அவன் பின்னாடியிலேருந்து கரும்பு வச்சுட்டு இப்படியே ஆடுவான். உடனே அதை பார்த்து அப்படியே தலையாடுற. தமிழ்நாட்டில் கிளி ஜோசியக்காரன் உண்டு. ஐயாவுக்கு ஒரு நல்ல கிளி ஜோசி ஒரு காடு எடு, அம்மாவுக்கு ஒரு அட்டையை எடுக்கும். அவன் கையை வச்சு இப்படியே ஆடிட்டே இருப்பான், கிளி அப்படியே ஆடும். அவன் கையை நிறுத்துற வரைக்கும் காடு எடுக்கும், கையை நிறுத்தினா காடு எடுத்து போட்டுடும். அதெல்லாம் டெக்னிக் உண்டு. நம்ம கிளி தான் எடுக்கிறது, இது மனுஷன் பண்றதாது.
இதுல வர கையில தானியம் வச்சிருப்பான். ஐயாவுக்கு போடு, அம்மாவுக்கு போடு, எது நல்ல சீட்டா எரியானுமா. கடைசியில தானியத்தை போடாம பாருங்க. இந்த தானியத்தை போடுறதுதான் அதுக்கு பாயிண்ட். இப்ப சீட்டு எடுத்து கொடுக்கணும்னு உடனே எடுத்துருக்கு. அந்த மாதிரி வெளியே பின்னாடி வரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆமா 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 அப்படின்னு உடனே பகவான் நாளைக்கு உனக்கு ஸ்பெஷலா தண்ணி கொடுக்குறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழகா அடுத்த நாள் அந்த மாட்டை கட்டி பிடிச்சிட்டு ஜோரா அதுக்கு தண்ணியை ஊட்டி சமத்தா இருக்கணும். இன்னைக்கு நான் அவளோட எங்க போய் விளையாட போறேன், நீ இங்கேயே இருக்கணும். ஒருவேளை பலராமண்ணா வந்தாலும் ஒருவேளை நந்தபாபா வந்தாலும் தெரிஞ்சவா யாரா வந்தாலும் நீ இந்த இடத்துல இல்லாம கொஞ்சம் தள்ளி போய் யாருக்கும் தெரியாதத ஒளிஞ்சுக்கணும். நான் உடனே நீ அங்கேயே மானு கத்தணும். அப்ப நான் உன்னை தேடிட்டு வரா மாதிரி வருவேன். அப்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். புரிஞ்சுதா? மண்டே மண்டே ஆட்டமா ஜோரா. அதனால ரொம்ப இஷ்டமா அந்த பசுக்கள் மேல அவ்வளவு ஆசையா இவன் சொல்றபடியெல்லாம் கேட்க. நம்மளாம் அப்படி கேட்போமா? பத்மநாபர் என்னெல்லாம் சொல்றார், அவர் ஒண்ணு சொன்னா அதுக்கு விரோதமா தான் நம்ம பயன் இருக்கும். என்ன சொல்றாரோ அது கேட்க மாட்டேன்னு சங்கல்பமானா இந்த மாடுகள்லாம் கிருஷ்ணன் என்ன சொல்லுவான்னு காத்துட்டு இருக்கான். இதுல சமயத்துல இதுகளுக்கெல்லாம் தண்ணி குடிக்க தெரியலையா? பகவான் என்ன பண்றானா, யமுனையில ஆழமில்லாத இடத்துல இறங்கி இந்த கண்ணுக்குட்டிகளுக்காக பின்னாடி கையை கட்டிண்டு நேர யமுனையில வாய வச்சு ஜோரா யமுனையிலிருந்து ஜலத்தை அப்படியே மாடு மாதிரி குடிக்கிறான். மனுஷன் மாதிரி குடிக்க மாட்டேங்கிறான். அதனால யமுனை முதற்கொண்டு தேவர்கள் முதற்கொண்டு அத்தனை பேருக்கு இட்டமான பசுக்களம். இது இல்லாதபடி இந்த கோபிகள்லாம் அந்த கண்ணன் தடவி இருக்காங்க, அந்த மாட்டை தடவி கொடுக்க அப்படி தனது வீர தடவி கொடுத்திருக்கான். இந்த கோபிகள்லாம் நித்தியம் சாயங்காலம் மாடுகள்லாம் வந்தோடனே ஒவ்வொரு மாட்டையும் அப்படி கட்டி முடிச்சு முகந்து பார்ப்பாங்க, கண்ணன் வாசனை அடிக்கிறதா. அழகா அவங்க கோபி அம்மா அந்த மாட்டுக்கு தண்ணி காட்டுறேமான்னு போயிட்டு அந்த மாட்டு மேல அப்படி உட்காந்து அழகால மாட்டை கட்டி பிடிச்சுண்டு, நீ யாரும் சொல்ல மாட்டியா? சரத்கால பூர்ணிமாவுக்காக காத்துட்டு இருக்கேன். சரத்காலம் வந்துடுத்து, என்னைக்கு பண்ண போறான்னு தெரியல, ராசம் ஜன்மா வீணா போயிட்டு இருக்குன்னு கோபிகைகள் இந்த மாட்டை அப்படி தூது விடுறாங்க. சமயத்துல கண்ணன் என்ன பண்றானா, இந்த கோபிகள்லாம் இன்னைக்கு கண்ணனுடைய திருக்கைகள் என் மேல படவே இல்லையே, அவன் திருக்கைகள் மேலப்பட்டு அவளை நன்னா இருக்கும்னு ஏங்குவாராம். அதுக்காகவே தன் கை அடையாளத்தை இந்த மாடுகள் மேல முத்திர மாதிரி பதிச்சு அனுப்ப அழகா காதல் ஜெலிராசி கிடைச்சா மாதிரி கோபிகைகள் போய் அந்த கண்ணனுடைய களம்பட்ட அழுக்கு இருப்பார்கள், அதை எடுத்து உடம்பு முழுக்க அப்பார வாட்டம் தீர பூசிப்பார். இப்படி கண்ணனுக்கும் கோபிகளுக்கும் நடுவில் தூது போகும்படியான உத்தமமான பசுக்களா இருக்கிறதுனால கண்ணன் முதற்கொண்டு கோபிகைகள் முதற்கொண்டு யமுனை முதற்கொண்டு எத்தனை பேருக்கும் இட்டமான பசுக்கள். அதனால ஆண்டாள் சொல்றா, இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. இந்த மாட்டை கட்டிண்டு அது உதட்டோட உதட்டு முத்தம் கொடுத்துண்டு அது வாயில் அழகா எல்லாத்தையும் ஊட்டிண்டு அந்த மாட்டுக்கு கண்ணுக்குட்டி போட போறதா பக்கத்திலேயே நின்று கண்ணுக்குட்டி அதோட குஹ்ய பிரதேசத்திலிருந்து வெள்ள இழுத்து போட்டு அந்த கண்ணுக்குட்டியை கொண்டு மாட்டு பக்கத்துல வச்சு அதுக்கெல்லாம் தடவி கொடுத்து கண்ணுக்குட்டியை குளிர கடாட்சிச்சு, நன்னா இருக்கு நீ போட்ட கண்ணுக்குட்டி. அழகா அந்த எல்லா மாடுகளும் வர வர கருப்பு கருப்பாவே கண்ணுக்குட்டி போடுறது. யசோதை சொல்றான், முன்னாடிலாம் மாடு கலர் கலரா கண்ணுக்குட்டி போடும், வெள்ளை பிரவுன் போடும். இப்ப எல்லா கண்ணுக்குட்டியும் கருப்பாவே போடுறது ஏண்டா அப்படின்றான். அது ஒண்ணு இல்லம்மா, எல்லாத்துக்கும் நீ வருத்தப்படவில்லையா, கண்ணன் கருப்பு கண்ணன் கருப்புன்னு நீ வருத்தப்படப்படாதுன்னு அதுவும் கண்ணகிரேன்னு பெற்று போடுறது. சமயத்தை 20 கண்ணுக்குட்டிகளும் கண்ணனும் நின்னா எது கண்ணன் எது கண்ணுக்குட்டின்னு வேற தெரியும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. இன்னைக்கும் எத்தனையோ பாகவதாலாம் பிருந்தாவனத்தை ஏதான கோமாதா பாதுட்டான்னா தொட்டு சேவிப்பா, உனக்கு கண்ணனை தெரியுமே, எனக்கு கண்ணனை காட்டேன். ஏன்னா கோபிகைகள்லாம் கண்ணன் இடத்துல சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம் அந்த மாடுகள் இடத்துலதான் சொல்லுவான். கண்ணனும் மாடுகள் வழியா இந்த கோபிகைகளுக்கு தூது விடுவான். சமயத்தை ஏதாவது கோபிக்கு மாலை கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த கண்ணுக்குட்டிகள் மாடுகள்லாம் ஆத்து வரும்போது அந்த கழுத்து இருக்க மாலையை எடுத்து அப்படி மாட்டுகள்கிட்ட போட்டு விடுவான். அந்த கோபி அப்படி காதா போகும்போது கேட்பாங்க, இன்னைக்கு ஒரு மாலை தரப்படாதா, நேற்று நம்மள 14 கோயில்ல ஒரு புஷ்பம் கிடைக்குமா, ஒரு துளசி கிடைக்குமா நீங்கிறோம் இல்லையா. அப்ப அந்த மேல் சாந்தி கீழ் சாந்தி நமக்கு தெரிஞ்சுவா அப்படின்னு சொல்லி கொடுக்குறா இல்லையா. அந்த மாதிரி இந்த மாடுகள் மூலமா சுவாமி இவாளுக்கு பிரசாதம் கொடுத்து விடுவார். இந்த சமயத்துல மாட்டுடைய மூக்கணான் கையில ஏதான சீட்டெல்லாம் சுத்தி வர விட்டுடுவோம்.
ஏதாவது கோமணத்தெல்லாம் கட்டி விட்டுருவான். இதுனடா கோமணம்னு பார்த்தா எடுத்து வைடி எடுத்து உள்ள வச்சுருவோம். எப்படி குருவாயூரனுடைய கோமணத்தை எடுத்து வச்சுக்கிற மாதிரி இந்த கோபிகள் கிருஷ்ணனுடைய கோமணத்தை மூக்கணாங்கையில் அன்னைக்குன்னு பார்த்து காணாம போக கிருஷ்ணன் தன் கோமணத்தை எடுத்து மாட்டுடைய மூக்கணாங்கையில கட்ட அப்படின்னு பண்ணிட்டே இருக்கான். உடனே அது பார்த்து அது அப்படியே மயங்கி பாக்குற கோபி என்னடா அது இந்த மாடியை இப்படி மூக்கணாங்கையில் உறிஞ்சு மோகம்னு பாக்குறதை பார்த்தா கிருஷ்ண வாசனை அடிக்கிறதா. உடனே அப்படி இடுப்புல சுரிகேசி உள்ளவே பத்திரமா தன்னுடைய பாவாடிகளை கொண்டு போய் வச்சுக்கிறார். அபாரா கிருஷ்ணனே கிடைச்சா போல. இப்படி கண்ணனுக்கும் கோபிகளுக்கும் நடுவில் தூது போகும்படியான மாடுகளா இருக்கே. பேர்பட்ட பாக்கியம் இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. ஏதான ஒரு ஜென்மா இந்த மாடா பிறக்கணும். இந்த மாடா இருந்தா கண்ணனை கட்டி பிடிக்கலாம், கண்ணன் நம்மளை கட்டி பிடிப்பான், கண்ணன் நமக்கு முத்தம் கொடுப்பான், கண்ணனுக்கு நம்ம முத்தம் கொடுக்கலாம். அது மன்னார்குடியில போனோம்னா ராஜகோபாலன் சன்னதியில இந்த கண்ணன் நிற்பான். அவன் பக்கத்திலேயே நிறைய மாடுகள்லாம் இருக்கும். இந்த மாடுகள்லாம் கண்ணன் காலம் நக்கிண்டே நிற்கும். எப்பேற்பட்ட பாக்கியம். அதனால ஆண்டாள் சொல்றா, அந்த மாடுகளுக்கு கிடைச்ச பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கலையே. இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. பட்டிமைந்து ஓர் காரேறு பலதேவர்க்கு ஓர் கீழ்கன்றார் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போட கண்டீரே. இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. சமயத்துல சில கண்ணுக்குட்டிகள்லாம் கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. அதை தோல் மேல போட்டு அப்படி ஜம்முன்னு அப்படி வீராப்பா வரானும். இந்த குழந்தைகள்லாம் டே கிருஷ்ணா அந்த போட்டோ போஸ்ட் கொடுக்குற மாதிரி நீங்க சொன்னா அப்படி நிற்பானோ. உடனே சில குழந்தைகள் அப்படி அழகா சித்திரம் வரையுமா. தேவர்கள்லாம் அப்படியே பார்த்துக்கலாம். அந்த கண்ணுக்குட்டியா இருக்கப்படாதா, கண்ணன் இப்படி தோல் மேல வச்சுருக்கானே. சமயத்தை சின்ன சின்ன கண்ணுக்குட்டியா இருந்தா பகவான் தன் கையில தூக்கிட்டு அப்படியே யமுனையில இப்படிதான் நீச்சல் அடிக்கணும். காலம் அந்த பக்கம் வத இந்த பக்கம் வத அப்படின்னு கண்ணுக்குட்டி நீச்சல் எல்லாம் சொல்லிக் கொடுத்து அதை கையில தாங்கிண்டே அதை ஜலம் குடிக்க சொல்றானா. இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. இன்னைக்கும் பிருந்தாவனத்துல நிறைய பேர் கண்ணனை மாடு மேய்க்கிற கோபாலனாகத்தான் பார்க்க பிரத்யக்ஷமா. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவனம் போயிட்டு அங்க இருக்கிற மாட்டுக்கார பசங்கள் எல்லாம் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறார். நீ கண்ணன் தானே என்னை ஏமாத்திடாத சொல்லேன்னு கதற. அதாவது குழந்தை கருப்பா இருக்கு பிருந்தாவனத்துல, அது கண்ணுக்குட்டியோட விளையாடுறது அப்படின்னா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஓடி போய் அந்த குழந்தையோட காலில் விழுந்து அந்த குழந்தையுடைய சரணதூடியை எடுத்து தலையில தடவிக்கிறார். அவ்வளவு சிரேஷ்டமா. கோமளவான் கன்றை புல்கி கோவிந்தன் மேத்தனவென்னும் போமிழ நாகத்தின் பின்போய் அவன் கிடக்க ஈதி என்னும் நம்மாழ்வார்லாம். நம்மாழ்வோ அவர் கண்ணுக்குட்டி போயிடுதுன்னா எங்கே கட்டி பிடிச்சு இது கண்ணன் மேய்ச்சி கண்ணுக்குட்டின்னு மயங்குறார். அந்த மாதிரி ஆண்டாள் சொல்றா, கண்ணுக்குட்டிகள் எல்லாம் மேய்ச்சுண்டு மாடுகள் எல்லாம் மேய்ச்சுண்டு அழகாக அலையக்கூடிய பிரபுவை பிருந்தாவனத்திலே பார்த்தே. அப்ளிகேஷன் போட்டு வச்சிருங்க, கிருஷ்ணா எனக்கும் இந்த மாதிரி உன்னை பிருந்தாவனத்துல பார்க்க. அதாவது பிருந்தாவனத்துக்கு போனா கண்ணன் என்னெல்லாம் பண்ணுவான்னு ஆண்டாள் ரகசியத்தை பிரத்யட்சமா சொல்றான். கண்ணனை போய் பிருந்தாவனத்தை எப்படி தேடுறதுன்னா இந்த 10 பாசுரங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். இப்படியே இதையே நினைச்சுட்டு போனா இது என்ன பண்றது, எங்கேயாவது யமுனாத்தங்கள்ல இறங்க யாராவது ஒரு பைய கண்ணுக்குட்டியை பிடிச்சிட்டு தண்ணி குடி சொல்றான்னு பார்த்தே வச்சுக்கோங்க, ஓடி வயல பிடிச்சுக்கோங்க. சத்தியமா கண்ணன் பிருந்தாவனத்துல கண்ணனை எப்படி பார்க்கணும் தேடவே வேண்டாம். கண்ணகிரன் இருப்பான் அவசியம் இல்லை, எந்த வேஷத்தானா இருப்பான். ஆனா அதுல ஒரு லீல இந்த லீல. எப்பயாவது பிருந்தாவனம் போகும்பொழுது யமுனை எப்படின்னு பராக்கு பாருங்கோ. எங்கேயாவது யாராவது ஒரு பிள்ளையாண்டா கண்ணுக்குட்டியை பிடிச்சிட்டு ஜலஞ்சாபுரன் சொன்னான்னா 4 கால் பாய்ச்சல்ல ஓடி போய் அவனை இறுக்கி பிடிச்சிடும். இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. ஒவ்வொரு பாசத்தையும் 2 லீலையே சொல்றா. ஒண்ணு கேள்வி கேட்கிற லீல, இன்னொன்னு பதில் சொல்ற லீல. இந்த 2 லீலையுமே பிருந்தாவனத்துல டெய்லி அரங்கேற்றம் ஆகிட்டு இருக்கு. முதல் லீல என்னன்னா அண்ணன் சொல்ற மாதிரி யாரா பையன் கேட்டு இருக்கான் பாருங்க பிருந்தாவனத்துல. சரின்னா அது கிச்சா, கன்ஃபார்ம்டா கிச்சா சொல்ற அண்ணா பலராமன்
நன்னா ஞாபகம். பட்டி மேய்ந்து ஓர் காலேறு பலதேவர்க்கோர் கீழ்கன்றார் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரு. அண்ணன் பேச கேட்கிற மாதிரி ஏதான பையனை பிருந்தாவனத்துல பார்த்தேன்னா கிடக்கிறதா கஷ்டம், ஆனா அதுதான் கிச்சா, அதுதான் பலராமன். அதுக்கு பதிலா அடுத்த அதே பாத்திரத்தை சொல்றா, இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டுக் கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. கண்ணுக்குட்டியை மேய்ச்சிண்டு கண்ணுக்குட்டிக்கு ஜலம் யாரா கொடுத்துருக்கானா சத்தியமா கிச்சா. இந்த ரெண்டு விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பாசுரத்திலையும் ரெண்டு பிரத்யட்சமான பிருந்தாவனத்துல கண்ணனுடைய தரிசனத்தை அனுபவிக்கிறதுக்கான ரகசியங்கள், ஆண்டாள் கண்ணனை பார்த்த ரகசியங்கள். என்ன ஞாபகம்? 10வது சரித்திரம் வாசன கண்ணன் இப்படி பார்த்தா அப்படி பார்த்தான் இருக்கு இல்லையா? இந்த 10 பாசுரத்துல 20 லீலைகள்ல என்னெல்லாம் பண்றான்னு ஆண்டாள் ஜோரா வெளிச்சம் போட்டு காட்டிட்டான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மனசுல ஞாபகம். எங்கேயாவது ஒரு விளையாண்டு அண்ணன் சொல் பேசி கேட்கிறான் பிருந்தாவனத்துல, கண்ணன் தான். கண்ணுக்குட்டியை பிடிச்சது தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி சொல்றான்னா கண்ணன் தான். ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் எங்கேயாவது பிருந்தாவனத்துல பார்த்துட்டோம்னா கண்ணான்னு ஓடி போய் காலில் விழுந்துருங்க. சத்தியமா அந்த கண்ணனுடைய லீலை தெரியும். ஆண்டாள் முதல் பாசுரத்தில் அப்படி சொல்றா. அடுத்த பாசுரம் உடனே அவளே புலம்பரா, அணுங்கவெண்ணை பிரிவு செய்து ஆயர்பாடி கவர்ந்து உண்ணும் குணுங்குநாரி குட்டேற்றை கோவர்தனனை கண்டீரே. கணங்களோடு மின்மேகம் கலந்தார் போல வனமாலை மினுங்க நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. கண்ணன் இப்படி எல்லாம் அனுபவிக்கிறா பாருங்க. எத்தனை பேர் அனுபவிக்கிறா. அணுங்க என்னை பிரிவு செய்து ஆயர்பாடி கவர்ந்து உண்ணும் குணுங்குநாரி குட்டேற்றை கோவர்தனனை கண்டீரே. அணுங்க என்னை பிரிவு செய்து என் பக்கத்துல வந்து தன்னுடையதான லீலா ரகசியங்களை காட்டி கொடுத்து அதுலயே நான் மயங்கி கடக்க அப்படியே பாதியில விட்டுட்டு ஓடிட்டான். அதான் கிருஷ்ணன். பெரிய தொந்தரவு காட்டி இந்த ருச்சி தெரியாம இருந்தாலாவது அப்படியே சரி ஏதோ இட்லியை சாப்பிட்டோம் சேவையை சாப்பிட்டோம், இன்னைக்கு ஏதோ விஜயதசமி வடைய பண்ணோம் அப்பளம் பண்ணோம், அப்பாடா நவராத்திரி முடிஞ்சது பொம்மை கோயில் தூக்கி பறந்த மேல வச்சோம், இதோட அடுத்த வருஷம் இறக்கினா போதும். இப்போதைக்கு வேற ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. ஏதோ தீபாவளி கார்த்திகை அவர் தீபாவளிக்கு பக்ஷணம் பண்ணா அவ்வளவுதான். 9 நாள் வீட்டை விட்டு வெளில இறங்க முடியல. இனிமேல் திருத்திருவலாம் அடையலாம், சாயங்காலம் அங்க போலாம் இங்க போலாம், சத்தங்கத்துக்கும் வரலாம், இல்லாட்டி அப்படின்னா அடைஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் இல்லாம நம்ம பாடி கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு இருக்க முடிய மாட்டேங்கிறது. ஆனா அவளுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்கிறதா. இந்த ருச்சி தெரிஞ்சதுன்னா கிருஷ்ணன் கிடைப்பானா, நாமஜபம் பண்ணலாமா, கிருஷ்ண சத்சங்கம் கிடைக்குமா, கோபிகா கீதம் பாடலாமா, பிருந்தாவனத்துக்கு போகலாமா, பத்மநாபனை பார்க்கலாமா, இருக்கிற டென்ஷன் இதுவே ஒரு டென்ஷன். இதை விட்டு தொலைக்கவும் முடியல, பிடிச்சிக்கவும் முடியல, அதையும் விட முடியல, இதையும் பிடிக்க முடியல, அதையும் பிடிச்சிக்க முடியல, இதையும் விட முடியல. ரெண்டும் கட்டான பிரிசங்கு லோகத்தோட மோசம் இருந்தா இந்த ஆத்திர ஒரு கால் தேத்துல ஒரு கால். சாயங்காலம் சத்சங்கம் தான் நல்லா தான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி டிஃபன் எல்லாம் பண்ணி வச்சா ராத்திரி போய் சாப்பிட முடியும், அந்த டென்ஷன் வேற இருக்கு. சரி ராத்திரி போன சத்சங்கம் கேட்டு ஆஹா நினைச்சிட்டு படுக்கலாம்னா அப்பதான் ஆத்துக்காரர் நாளைக்கு உனக்கு லீவா உண்டா, நாளைக்கு என்ன டிஃபன், ஐயோ காயே வாங்கல, இன்னைக்கு விஜயதசமி காய் கடை திறந்துருப்பானா அவர் ஒரு திட்டு திட்டேன். இந்த சத்சங்கம் எல்லாம் ஓரத்துல போக ஏதோ கத்திரிக்காய் இருக்கு, 4 வெண்டைக்காய் இருக்கு, 2 உருளைக்காய் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அவியல் கூட்டானா பண்ணிடுறேன். ஏதானாலும் முடியறதா? இதுவும் முடியல அதுவும் முடியல. இதுல வேற காரணம் பத்மநாபரை பார்க்க ஓடணும், பாக்கிறவாளை பார்த்து சிரிக்கணும், விஜயதசமி சுந்தர் வேற கொடுக்கணும், சௌக்கியமான கேட்கணும். என்ன பாடு ஆண்டாள் சொல்ற, நான் பாடு நிம்மதியா இருந்து. கிருஷ்ண பக்தி போல ஒரு இம்சையான பக்தி லோகத்துல வேற கிடையாது. தொல்லை இன்பத்து இறுதி. இது அவ்வளவு டென்ஷன், அவ்வளவு சுகம், அது ஒரு ஆனந்தம். அப்படியே அலைஞ்சுட்டே இருக்கணும்னா கிருஷ்ண பக்தி பண்ணணும். யார் இல்லாத பக்தி பண்ணலாம்னா அது ராம பக்தி. சரணாதி பண்ணிட்டேன்பா சக்கரவேத பிரபன்னாவே தவாஸ்மீதீதையாதுவே அவர் பாதுகார், எல்லாம் அவர் பாதுகாருன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு விபீஷன் மாதிரி வந்துடணும். இதுல விட்டுட்டு வந்தாலும் ஏன் விட்டுட்டு வந்த என்ன பாசிட்டிவான திருப்தி தானே ஆத்துக்கு போங்கன்னு விக்ரமத்தை அனுப்போம். அதே கோபிகள் வந்தா பிருந்தாவனத்தை பார்க்க வந்தாடா வாங்க வாங்க வாங்குவோம். சம்பந்தமே இல்லாம பேசி 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 அழக காட்டி படுத்தி எடுக்கிற ஒரு வஸ்து. சாதாரணமாவே பத்மநாபன் அழகு, இது இப்ப பார்த்தா கொள்ளை எடுக்கலாம் போல இருக்கு. அப்படியே உள்ள போய் போத்தியா நுழைஞ்சுடலாம் மனசு கடந்து அடிச்சுக்கிறது.
எங்கேயாவது ஓடி போய் சங்குமுகத்தை குதிச்சு உசிரை விட்டுட்டு ஒரு கருப்பாம்பூச்சியாவே 14 நாள் ஏறி இல்லாமான்னு வெறி வந்துடுறது. இத்தனை அழகு. சாட்சா மன்மதனா படுத்து உசிரை வாங்குறது. சொல்லுவாங்க ரொம்ப வயசான படுத்துட்டே படுத்துறான்னு. இது படுத்துட்டே படுத்துருக்கு. என்ன அழகு கையை வச்சிருக்க அழகா சொல்றதா தாமரைப்பூ வச்சிருக்கா. தாமரைப்பூ வேற நம்மளை பார்த்து பள்ளிக்கு எவ்வளவு பலவலன்னு இருக்கேன் பாத்தியா, நீ எங்கேயோ இருக்க நான் எங்க இருக்க பாத்தியா, அது இழிக்கிறது. அப்ப இவ்வளவு அழகு விடவும் முடியல. சரி போனா ஒரு 5 நிமிஷம் அப்பா கூட்டம் திருப்பதி மாதிரி கூட்டமா இருக்கு. திருப்பதி மாதிரி டெய்லி 50,000 பேர் அந்த தாளர்கிட்டம் வரது 500 பேர். அது 500 பேர் வந்தா நமக்கே ஆகாது. 50 பேர் இருந்தாலும் நமக்கே பிடிச்சிருக்கு. அது அவா தாளரங்கட்டும் சொல்ல நிற்கவும் முடியல, பார்க்கவும் முடியல. சரி காலார் நன்னா காட்டுறாரு, அதுவும் மாட்டேங்கல. சரி முகமா நம்மள பார்க்கப்படாத ரங்கநாதனால அது நம்ம உத்தரத்தை பார்த்துட்டு இருக்க. உத்தரத்தை என்ன இருக்கு, எல்லா தேவனும் இந்த சைடுல இருக்க, நம்ம இந்த சைடுல இருக்க, சிவபெருமான் தாழ இருக்க. இவருக்கு என்னெல்லாம் தோன்றதோ பண்ணுவா. இத்தனையும் தாண்டி நம்மளோட பார்ப்போம். ஒரு நாள முகம் கொடுத்து பாக்குறாரா? ஆனாலும் பார்க்கலன்னா என்னமோ பண்றது மனசு. நம்மள பார்க்கறதே இல்லை. ஆனால் நம்ம போய் பார்த்தா நன்னா தான் இருக்கு. அங்க என்னை பிரிவு செயல்படுத்தி எடுக்கிறது. அப்பாடான் விட மாட்டேங்கிறது. அங்க என்னை பிரிவு செய்து தேவேன்னு இருந்தவளை பிடிச்சி இழுத்து கிருஷ்ண பக்தியை கொடுத்து, கிருஷ்ண பிரேம பக்தியை கொடுத்து, கிருஷ்ண ரசத்தை கொடுத்து, கிருஷ்ண அபராமிருத ருச்சியை காட்டி, இது அழகாகி சிரிச்சு வெண்ணையெல்லாம் திருடி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி கண்ணை வச்சு சிமிட்டி அழகா சிரிச்சு ரகசியத்துல வந்து இடுப்ப ஒரு கிள்ளு கிள்ளி அங்க வான்னு சொல்லி இவ்வளவு பட்டு கடைசியில் எதுக்கு வந்து பார்த்தா யாரு நீங்க இவ்வளவும் பண்ணிட்டு அப்பா அம்மாவோட வந்துட்டோம்னா வாங்குவோம் மாமா அப்படி பார்க்க அவளை பார்க்கவே மாட்டேங்கிறான். அவ பார்க்க என்னடா நியாயம், மத்தியானம் இடுப்பை பிடிச்சு கிள்ளி கூந்தலை பிடிச்சி இழுத்து பண்ண புதுச்சேலை தனியில புழுதி வாரி இறைச்சி இவ்வளவு அக்கிரமம் பண்ணிட்டு மாமா சொல்ற கிருஷ்ணா என்னோட பொண்ணுடா நீ பாத்திருக்கியோ, அப்படியா சந்தோஷமா வாமான்னு பாக்குற. அடே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த பாடு எடுத்திருக்காங்க. இப்ப வந்து அப்படியா வாங்கும் உட்காரு. அம்மா யாரோ வந்திருக்காங்க நல்ல பிள்ளைவன் உள்ளவர் போயிருக்கு. அவ இவனை பாக்குறதுக்காக தான் வெக்கத்தெல்லாம் விட்டுட்டு இங்க வந்தா இது ரொம்ப நல்ல மாதிரி உள்ள போறான். அங்க வெண்ணை பிரிவு செய்து ஆயர்பாடி கவர்ந்து உண்ணும் குணுங்கு நாரி குட்டேற்று. இவனே கதின்னு வெக்கத்தெல்லாம் விட்டுட்டு, குழந்தைகள் எல்லாம் விட்டுட்டு, ஆத்துக்காரரை விட்டுட்டு, மாமனார் மாமியாருக்கு கைங்கரியம் பண்றதை விட்டுட்டு, ட்ரெஸ் போடுறத கூட விட்டுட்டு ராசக்கீழ ஆடலான்னு அந்த கோபிகளை பார்த்து எதுக்கடி வந்து பிருந்தாவனத்தை பார்க்க வந்தேடா. கோரமான மிருகம். எனக்கு தெரிஞ்சு பிருந்தாவனத்துல கோரமான மிருகமே கிடையாது. அப்பப்ப அகாசுரம் பகாசுரம் தான் வரும். கோரமான மிருகம்னா இது ஒண்ணுதான். விரகத்தை போட்டு படுத்தி இருக்கிற ஒரு கோரம் இது ஒண்ணுதான். வேற யாருக்குமே கோரம் கிடையாது. கோரமான மிருகங்கள் இருக்குடி, அதுக்கு போயிடுங்கோ. கோகுலத்தெல்லாம் சௌக்கியம் தானே. இவன் இருந்தா தான் பிரச்சனையே. இவன் தான் இங்க வந்து தானே, அப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது? எல்லாரும் சௌக்கியம் தானே. ஓ என்ன பார்க்க வந்தேடா, வாஸ்தவம் தான். என்னால ஆசை வரத்தான் செய்யும், வரலைனாலும் அதிசயம். வந்தா தப்பே இல்லை. ஆனாலும் பார்த்துக்கோங்க, ஆத்துக்காரர் குழந்தைகள் மாமனார் மாமியாருக்கு கைங்கரியம் பண்றதுதான் ஸ்ரீகளுக்கு பரமபாகியம். கோபிகள் பார்த்தா உபன்யாசம் கேட்க வாடா வந்தோம், டான்ஸ் ஆடதாண்டா வந்தோம். இவ்வளவும் சொல்றான். அப்படியே தேனேன்னு நிக்கிறானா, இவ்வளவும் படுக்கிறான். தேடிட்டு வரனால ஒதுக்கி தள்ளுறானா. நீரா பாடு இவனே கத்தின்னு கிடந்தான். கிருஷ்ணனை தவிர வேற யாரும் வேண்டாம், மாயனுக்கென்று பேச்சுப்படி வாழவில்லை. எனக்கு ஒரு மனுஷால கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னா அவளை பிடிச்சு நீ வந்து கும்பாஜி மகாராணாவை கல்யாணம் பண்ணிக்கோன்றான். சொன்னா நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்டா, நிம்மதியா இல்லை, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் எனக்கு பிடிக்கும். தேவேன்னு சக்குபாய் ஆத்திர கைங்கரியம் பண்ணிட்டு மாமனார் மாமியார் பேச்சு கேட்டு இருந்தான். அவளை பிடிச்சு இழுக்கணும் வந்தான் பன்றிபுரத்து. எல்லாம் யார் வேண்டான்றாளோ அவ பின்னாடியே ஓடுறது, யார் வேணுன்றாளோ அவளை தவிக்க விடும். இதே பொழப்பா வச்சுருக்கான். அணுங்க என்னை பிரிவு செய்து ஆயர்பாடி கவர்ந்து உண்ணும் குணுங்கு நாரி குட்டேற்று. உடம்பு முழுக்க வெண்ண நாத்தம். பிருந்தாவனத்தை அப்படி நல்லா வெண்ண நாத்தம் அடிச்சா இறுக்கி கட்டி பிடிச்சிருக்கும். ஆனா யார் மேலேயும் வெண்ண நாத்தம் அடிக்காது. அணுங்க என்னை பிரிவு செய்து ஆயர்பாடி கவர்ந்து உண்ணும் குணுங்கு நாரி குட்டேற்றை கோவர்தனனை கண்டீரே. பசுக்கள் எல்லாம் விருத்தி பண்ணும்படியான அந்த கோவர்தனனை எங்கேயாவது பார்த்தேளா? இவன் பேரு தான் கோவர்தன மலைக்கு வச்சு. அது வரைக்கும் கோவர்தன மலைன்னு யாருக்கும் பேரே தெரியாது. இவன் தான் சொன்னான் இதுக்கு என்னடா பேருன்னு கேட்டா நந்தகோபர். இதுக்கு கோவர்தனம்னு ஒரு பேரு வந்துட்டான். நந்தகோபர் கேட்டா உன் பேரு எதுக்குடா அதுக்கு வந்ததுன்னு. அப்ப அது பேர் தான் நீங்க எனக்கு வச்சிருக்கா, அதான் பழைய பேரு. கோவர்தனம் என்னடா அர்த்தம்? பசுக்கள் எல்லாம் விருத்தி பண்றதுன்னு அர்த்தம்பா, அழகா வர்த்தனம் பண்றதுப்பா.
அதனால அது கோவர்தனம்பா. அதனால பெரியார் சொல்ற தன் பேரை மலைக்கு இட்டுங்கிறார். இவன் பேரை மலைக்கு வச்சு அதுக்கு ஒரு அதுக்கு கோவர்தனம்லாம் பேர்லாம் கிடையாது, ஒரு மலை அவ்வளவுதான். அதுக்கு கோவர்தகின்னு ஒரு பேரை வச்சு கோவர்தனம் 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 ஜிபிக்க வச்சது இவன் வேலை. அதனால ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்றா, கோவர்தனனை கண்டீரே, வெண்ண நாத்தம் அடிக்கலாம். பத்மநாபருக்கு என்ன வாசனை யாராவது பார்த்திருக்கல? பாத்திர என்ன இன்னைக்கு விஜயலட்சுமி வடை அப்பளா வாசனை தெரிகிறது, வடை வாசனை தெரிகிறது, வெளுத்த உள்ளி வாசனை தெரிகிறது, உள்ளி வாசனை தெரிகிறது, கார வடை வாசனை தெரிகிறது, வாசனை நான் சொல்லணும், அல்வா வாசனை தெரிகிறது, போதி வாசனை தெரிகிறது, பால் பாயச வாசனை தெரிகிறது, மைசூர் பாக் வாசனை தெரியுது, பத்மநாப வாசனை மட்டும் தெரியுது. ஆண்டாள் சொல்றா பகவானுடைய வாசனைனா குலுங்கு நாரி, வெண்ண நாத்தம் அடிக்கிறது. திருமண அழகா ஸ்ரீரங்கத்தை போனோம்னா பட்டர்கள்லாம் சொல்லுவா, சாமி பக்கத்துல போனா வெண்ண நாத்தம் அடிக்கிற, வெண்ணெய் உண்டவாயின் அப்படின்றா, கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயின் என் உள்ளம் கவர்ந்தானே அப்படின்றா அமரநாதி வினான்ல திருப்பானாள். இந்த சுவாமி உடம்பு முழுக்க வெண்ண நாத்தம் வீசுறதுனாலதான் நந்தகுமாரா நவநீத சோரா அப்படின்னு சொல்றோம்னா இந்த வெண்ண நாத்தம் மூக்க தொலைக்கிறதா. நிஜமாவே அந்த வெண்ண நாத்தம் என்னமோ பண்ணும். ஆஞ்சநேயர் பக்கத்துல நின்னாலும் நமக்கு வெண்ணநாத்தம் தெரியறது இல்லை, ஒண்ணுமே தெரியறது இல்லை, அவ்வளவு மோசமான மூக்கு நமக்கு. ஆனா ஆண்டாள் சொல்றா கிருஷ்ணன் மேல வெண்ணநாத்தம் அடிக்கிறது, அவ்வளவு அழகா புங்குனாரி குட்டேற்றை. டெய்லி பகவானுக்கு யசோதை என்னெல்லாமோ பண்றாளாம், என்ன பண்ணாலும் இது கலர் வரவே மாட்டேங்கிறது. அப்ப யாரோ சொல்லிட்டா, யசோத வெண்ணைய தடவினா நல்ல காம்ப்ளெக்ஷன் வருண்டிட்டான். சொல்ல வச்சதே இவன் தான். அம்மா கிட்ட சொல்லு, வெண்ணைய தடவினா நான் வெளுத்து விடுவேன்னு சொல்லு அப்படின்ட்டான். அன்னிலேருந்து யசோதையே உட்கார வச்சு குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நன்னா வெண்ணையை வச்சு நன்னா உடம்பு முழுக்க தடவி 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 வெயில காய வைக்கிறான். இதேன்னு உட்காந்துக்கிறான். யசோதை அந்தண்ட போனோம்னா கொஞ்சம் கொஞ்சமா வெண்ணையை எடுத்து சாப்பிடுறான். அதுல யசோதை ரெடா கிருஷ்ணா வெண்ணைய காணுமே, அம்மா அப்படியே வெயில்ல உருகி உடம்புல உள்ள போயிடுத்துமா அப்படின்ட்டான். யசோதை அப்படியாடா குழந்தை இருக்கலாம், அது அறிவுண்டம் இல்லாத ஆயிடுச்சியாச்சு. இவன் என்ன சொன்னாலும் சத்தியம், இவனோ பொய் மன்னன். பொய்யில பிஎச்டி எம்பிஏ எம்ஃபில் என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் ஒன்னா ஒரே சமயத்துல ஒரே நாள்ல படிச்சு எல்லாத்தையும் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ண ஒரே ஒருத்தன் இவன் மட்டும்தான். அதனால யசோத அப்படியே நம்புறாளா, உடம்பு முழுக்க வெண்ணநாத்தம். இந்த ஊழலுக்கு அவாவா வெண்ணநாத்தம். கோபிகைகள்லாம் வந்து ஒரு கோபி பிடிச்சுட்டா கண்ணனை கையும் களவுமா பிடிச்சிட்டு வந்து, யசோதை ரோபா உன் பிள்ளை வெண்ண தின்னு இருக்கான் அப்படின்ட்டான். யசோதை சொல்ற, என்னடி சாட்சி, கையில வெண்ண இருக்கா வாயில வெண்ண இருக்கான்னு. கோபி சொன்னா, அவன் வாயை ஊத சொல்லி வெண்ண நாத்தம் அடிக்கும். உடனே எல்லா கோபி கைதடி பிரிச்சா, இவன் வாயில பிறந்ததுலேருந்தே வெண்ண நாத்தம் தான் அடிக்கிறது. இது உங்க ஆத்து வெண்ண நாத்தம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, எங்க ஆத்து வெண்ணெய் கொஞ்சம் புளிச்ச வெண்ணெய். உடனே யசோதை சொல்ல, என் பிள்ளை அவ்வளவு மோசமா போயிட்டா புளிச்ச வெண்ணையை திங்கிற அளவுக்கு அப்படின்றான். அவ்வளவு அழகா எந்த வெண்ணெய் கிடைச்சாலும் சாப்பிடக்கூடிய ஒருவன் நம்ம கண்ணன். சரியா? வெண்ணெய்ன்னு சொல்றது நம்முடைய ஹிருதயம். யாருடைய ஹிருதயம் அவனிடத்திலேயே லயப்பட்டிருக்கோ அந்த ஹிருதயத்தை திருடிந்து போய் அப்படியே வச்சுக்கலாம். நமக்கே பகவானுடைய ஒவ்வொரு அவயவத்துல இந்த மனசு லயப்படுது. சில பேருக்கு பகவானுடைய திருவடிகள், சில பேருக்கு பகவானுடைய திருக்கண்கள். நம்மாழ்வார் திருக்குறுங்குடி நம்பியுடைய செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே அப்படின்றார். குலசேகர ஆழ்வார் மலையப்ப சுவாமியுடைய படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்றார். அப்படி அவாவாளுக்கு ஒவ்வொரு அவயவத்துல மனசு லயப்படுறது இல்லையா? அந்த மாதிரி பக்தா எந்தெந்த அவயவத்துல தன் மனசை வச்சிருக்காளோ அந்தந்த இடத்துல அந்த பக்தாளுடைய வாசனை கண்ணன் மேல அடிக்கும். ராதிகா கண்டுபிடிச்சிருவாளா, கிருஷ்ணா இன்னைக்கு என்ன விசாகாவை நன்னா கட்டி பிடிச்ச போல இருக்கு, அது அதை இப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னா, விசாகா நாத்தம் உன் மேல அடிக்கிறதுன்னு சார். விசாகாவை பார்த்து சொல்றாள், அடி நன்னா கண்ணன் வாசனை அடிக்கிறது அப்படின்னு சார். அந்த பக்தாள் மேல அவ்வளவு பிரீதியா ஒவ்வொரு நாளும் பகவான் தன்னுடைய பக்தாளை விதவிதமா ஆலிங்கனம் பண்றானா, அந்த பக்தாளுக்கு அனுகிரகம் பண்றானா. அந்த மாதிரி பகவான் சொல்றான். ஒரு நாள் யசோதை கேட்கலாம், ஏண்டா அப்படி நவநீதத்தை திருடி 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 கெட்ட பேர் வாங்குற அம்மா, அந்த நவநீதன் என்னோட பரம பக்தன்மா, வா வா வான்னு கூப்பிடுதுமா. போனே என்ன வேணும்னு கேட்டேம்மா, எனக்கு மோட்சம் தான்னு கேட்டுதுமா. உன் பிள்ளையாச்சோன்னு மோட்சம் தரணும்னு பார்த்தேன், மோட்சத்துக்கு என்னடா பண்ண, அப்படியே எடுத்தேம்மா, அப்படியே வாயில போட்டேம்மா,
உள்ள போயிடுத்துமா, திருப்தியா இருக்குமா, அதுக்கும் திருப்தி எனக்கும் திருப்தி, மோட்சம் கொடுத்துனேன்றா. யசோதை பாக்குறா, ஓ மோட்சமா இப்படிதானாடா, இப்படிதான் எடுத்தெடுத்து முழுங்கிறது பேர் தான் மோட்சமா, நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேனே, இதுதான்மா மோட்சம். உடனே யசோதை சொல்றா, இப்ப என்னையும் முழுங்கேண்டா. இல்லம்மா, நீ என் கூட இருக்கணுமோ, அதனால உனக்கு இப்ப மோட்சம் கிடையாதுன்னா. சத்தியா மோட்சம்ன்றது சுவாமி நம்மளை விழுங்கிறது தானே. அகாசுரன் பகாசுரன் ஆத்மாலாம் சுவாமியோட இரண்டரை கலக்கிறது இல்லையா, அந்த மாதிரி பகவான் கோபிகளுடைய வெண்ணையெல்லாம் திருடிட்டு உங்க ஆத்து வெண்ணைக்கு மோட்சம் கொடுத்தேண்டி, அது உன்கிட்ட படுற பாடு, நீ அந்த மோட்சம் பகவான் சொல்றான். அந்த மாமி 3 மாசமா அந்த வெண்ணையை ஒரே பானையில வச்சு 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 அந்த வெண்ணெய் என்ன பார்த்து அழுது பாரு, அது தாங்க முடியாம எடுத்து நான் சாப்பிட்டு அதுக்கு மோட்சம் கொடுத்தேன்றான். அதனால உடம்பு முழுக்க பகவான் மேல வெண்ணநாத்தை அடிக்கிறதா. அணுங்க என்னை பிரிவு செய்து ஆயர்பாடி கவர்ந்து உண்ணும் குணுங்குனாரி குட்டேற்றை, நன்னா குட்டு ஏறி குத்தன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி குட்டியான ஒரு காலகண்டு குட்டி மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுண்டு அத்தனை பேருக்கு அனுக்கிரகம் பண்றானா. அணுங்க என்னை பிரிவு செய்து ஆயர்பாடி கவர்ந்து உண்ணும் குணுங்குனாரி குட்டேற்றை கோவர்தனனை கண்டீரே. இந்த பக்கம் எங்கேயாவது இந்த கிருஷ்ணனை பார்த்தேடா, வெண்ணநாத்தம் வீசிட்டு இந்த பக்கம் ஆண்டு ஆள் திருவிழா அலையிறாளாம். ஸ்ரீவல்லிபுத்தூர் திருவிழா பைத்திய மாதிரி வெண்ணநாத்தம் அடிக்க இந்த பையன் இந்த பக்கம் யாராவது பைய போனாளா, பார்த்தேளா, என்னை கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்து என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான், யாராவது பார்த்தேளா பார்த்தேளான்னு அழுதுண்டு போறாளாம். அப்ப அவளுக்கே கிருஷ்ணனுடைய காட்சி கிடைக்கிறது. அவளே சொல்றா, கணங்களோடு மின்மேகம் கலந்தார் போல வனமாலை மினுங்க நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. கணங்களோடு மின் மேகம் கலந்தார் போல, நல்ல மேகம் இருட்டின் இருக்கு, அதுல பளிச்சு 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 பளிச்சுன்னு அந்த மின்னல் வீசறது. அதுல சமயத்துல நன்னா அந்த சந்தியாவால அந்த சூரியன் வேற மஞ்சள் வெயில் வேற. இது எப்படிடா இருக்குன்னா, கண்ணனுடைய திருமேனியில பீதாம்பரம் சாத்தினா போல இருக்கான். கணங்களோடு மின்மேகம் கலந்தார் போல, அப்படியே எல்லாம் கலந்து கார்மேகம், நன்னா மழையை கொட்டக்கூடிய மேகம் போல பிரேமையை கொட்டி வர்ஷிக்கக்கூடிய கண்ணனை கணங்களோடு மின்மேகம் கலந்தார் போல வனமாலை மினுங்க நின்று விளையாடு. அவன் கழுத்துல இந்த வைஜெயந்தி வனமாலா போட்டு இருக்காராம் பகவான். அழகான தாமரைப்பூ, ஆச்சரியமான பவழமல்லி, அத்தியாச்சரியமான துளசி, முல்லை, மந்தார, இந்த 5 சேர்ந்ததுதான் வைஜெயந்தி வனமாலி. அந்த வனமாலை தாமரை, முல்லை, மந்தாரை, துளசி, பாரிசா, இந்த 5 சேர்த்து மாலை கட்டிண்டு நடக்கிறதுல தாமரைக்கு நல்லா ரோஸ் கலர், பவழமல்லிக்கு காம்பு நல்லா பவளம் போல மேல வெள்ளை விளையன்னு, சில சமயம் ஒரு ஆரஞ்சு லைட் எல்லோவா வேற இருக்கும். மந்தார அது ஒரு கலர், மந்தார நிறைய கலர் உண்டு, எல்லோ உண்டு, பிங்க் உண்டு, அந்த மாதிரி கலர் உண்டு. துளசியோ நல்லா பச்சை வரணும், முல்லையோ நல்லா வெள்ளை விளையன்னு இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து கட்டியிருக்கானா. அது பார்க்கறதுக்கு பகவானுடைய திருமார்களை பல பல பலன் ஜொலிக்கிறதா. வனமாலை மினுங்க நின்று விளையாட ஜோரா ஆச்சரியமா கணங்களோடு மின்மேகம் கலந்தார் போல வனமாலை மினுங்க நின்று விளையாடுறான். பெருமாள் விளையாடுறதுக்காக வந்திருக்கார் அப்படின்னா அவர் எல்லாம் விளையாடுதான், ஒரு சீரியஸ்னஸே கிடையாது அப்படின்னு நம்ம. அந்த மாதிரி அவன் எப்ப பார்த்தாலும் விளையாட்டு பிள்ளையா இருக்கான். அந்த மாதிரி வைகுண்டத்திற்கெல்லாம் அப்படி எட்டி பார்க்கிறாலும் பிருந்தாவனத்தையே பார்த்துருக்கா. ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி தான். இப்ப நாராயணன் கேட்கிறா, என்னடி பார்க்கிறேன்னா இந்த விளையாட்டு பிள்ளைய பார்த்துருக்கு. சீச்சி அவன் ரொம்ப விளையாட்டு பிள்ளடி அப்படின்னா, அந்த விளையாட்டு தான் நல்லா இருக்கும். உங்களை மாதிரி இப்படியே உட்காந்து சௌக்கியமா அப்படி தங்க சக்கரத்தை வச்சுக்க, அப்படியே கை இப்படி வச்சுட்டு கை இப்படியே வச்சுட்டு இருக்க, இது அழகா இருக்கு. விளையாடுறானே, அங்க ஓடி விளையாடுறான், இங்க ஓடி விளையாடுறான், உப்பு மூட்டை தூக்கிட்டு விளையாடுறான், வெண்ணையை திருடிட்டு ஓடி விளையாடுறான், கண்ணுக்குட்டியோட விளையாடுறான், அகாசுரனோட விளையாடுறான், பகாசுரனோட விளையாடுறான், பூதனாவோட விளையாடுறான். நீங்களும் இருக்க அப்படின்னு சீதையோட அப்படி நன்னா தான் இருக்க உட்கார்ந்து. நான் பல கோடி வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், எத்தனை பிரளயம் வந்தாச்சு, கொஞ்சமாவது பொசிஷன் மாத்தினேடா, அட்லீஸ்ட் எங்களை தான் மாத்த வைக்கலாம். இப்படி ஒரு காலை மடக்கிட்டு ஒரு காலை கீழே வச்சுட்டு நாங்கள் இப்படியே உட்கார்ந்து, நீங்களும் இப்படியே உட்கார்ந்து, இதுவா சுக்கம் என்னமா விளையாடுறோம். கண்ணுக்குட்டியை கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்து விளையாடுறோம். கோபிகளோடு அங்கனா மங்கனா மந்தரே மாதவம் 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 ச அந்தரே நங்கனான்னு
கையை அப்படி கோர்த்துண்டு இப்படி முன்னாடி வந்து பின்னாடி போய் தோல் மேல கையை போடுண்டு முடியாத கோபியை தூக்கிட்டு சுத்திண்டு கண்ணத்தை கிள்ளிண்டு தலைமுடிய வாரிண்டு தலைமுடிய பிடிச்சு இழுத்திண்டு பிங்களை பின்னின்று இழுத்து தின்ன பழம் கொண்டு தந்து அதை பாதி தின்னும் பொழுது தட்டி பறித்து வண்ண புதுச்சேலைகளை புழுதி வாரி இறைத்து புகாரி ராகம் தெரியுமான்னு கேட்டு தெரியலன்னு நெக்குரு கிள்ளி விட்டு அவள் விக்கி அழும்பொழுது இதான் புகாரி ராகம் என்று சொல்லி இது ஏதான ஒண்ணு உண்டா இப்படியே உட்கார்ந்து நானும் உட்கார்ந்துட்டே இருக்கோம். இதுவா சுகம்? அந்த விளையாட்டு என்னமா விளையாடுறோம். கணங்களோடு மின்மேகம் கலந்தார் போல் ஒரு டென்ஷனே இல்லாம விளையாடுறான். அப்ப கிருஷ்ண பக்தி பண்றவாளும் டென்ஷன் வரப்படாது. ஏண்டா அப்படின்னு நாம காப்பாற்றுறானே ரட்சகன். ரட்சகன் நமக்கு டென்ஷனே வரக்கூடாது. சுவாமி இருக்கா, என் வாழ்க்கையை பத்தி கவலையா இருக்கு, என் பிள்ளைய பத்தி கவலையா இருக்கு, என் பொண்ணை பத்தி கவலையா இருக்கு, என் குடும்பத்தை பத்தி கவலையா இருக்குன்னா இன்னும் கிருஷ்ண பக்தி ஒழுங்கா பண்ணலைன்னு அர்த்தம். சுருக்குன்னு இருக்கான உண்மை அதுதான். அவன் காப்பாற்றுவான். அரே இந்த மாடுலாம் காப்பாற்றுவான். பகாசுரனுக்கே மோட்சம் கொடுக்கிறானா, நம்மாத்து பிள்ளைகளை சரி பண்ண மாட்டானா. வெட்டி பிள்ளைகள்லாம் வேலை கொடுக்கிறான், நம்மாத்து குழந்தைகள் வேலை கொடுக்க மாட்டான். கம்சன் வெட்டி போய் அவனுக்கே வேலையை கொடுத்து டெய்லி ஒவ்வொரு அசுரனா அனுப்பணும். தெரிஞ்சுதா? 11 வயசு வரைக்கும் நான் பிருந்தாவனத்தை இருப்பேன். டெய்லி ரொட்டீன் போட்டு அழகா கோகுலத்தை ஆரம்பிச்சு பூதனா முதற்கொண்டு அகாசுரன் பகவான லிஸ்ட் போட்டு கொடுக்குறேன். அடுத்து இவன் அனுப்பு இவன் அனுப்பு இவன் அனுப்பு இவன் அனுப்புன்னு இது சும்மா இருக்க இந்திரனுக்கு வேற வேலையை கொடுத்து மலையை கொட்ட வச்சு சும்மா இருந்த பிரம்மதேவரை பிடிச்சி கண்ணுக்குட்டியெல்லாம் இவாளுக்கெல்லாம் வெட்டி மலைக்கெல்லாம் வேலையை கொடுத்துட்டு அவளையும் டென்ஷன் ஆகிற பகவானுக்கு நம்மாத்து குழந்தைக்கு ஒரு வேலையோ நமக்கு ஒரு வேலையோ கொடுக்க தெரியாதா? வேலை வரணும். இல்ல வேலை வந்தாச்சு. என்ன ஞாபகம், விஜயதசமி வேலை நன்னாவே வந்திருக்கு. எல்லாருக்கும் கண்ணனுடைய பக்தின்ற ஒண்ணு இருக்கனால என்னைக்கு கிருஷ்ண பக்தி வந்ததோ அன்னைக்கே நல்ல வேலை ஆரம்பிச்சாச்சு. நல்ல வேலை ஆரம்பிக்கலன்னு சொல்லவே சொல்லப்படாது, தப்பு. திருவனந்தபுரத்துல இருந்துட்டு டெய்லி பத்மநாபரை பார்த்துட்டு அது விஜயதசமி என்னைக்கும் பத்மநாபரை பேரி சுட்டு அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. என் பகவான் இருக்கான், என் கண்ணன் இருக்கான். அவ்வளவு அழகா டெய்லி கோபிகளுக்கு வேற வேலையை கொடுத்து அத்தனை நேரத்துல வெண்ணையை திருடி தானே உடைச்சு இவ்வளவும் பண்ணி தண்ணீர் வைக்க போறவாளவை கோவிந்த தாமோதர மாதவேட்டின் புலம்ப வச்சு பிராமணர்கள்லாம் எங்கேயோ யஜ்யம் பண்றவாளை கொண்டு வந்து பிருந்தாவனத்துக்கு அழிச்சுட்டு வந்து இங்க யஜ்யம் பண்ணுங்கன்னு சொல்லி மாமிகள் எல்லாம் ஆத்துக்காரெல்லாம் நீரிண்ட அப்பம் பஜ்ஜி சொய்யெல்லாம் கொண்டு வர சொல்லி இவ்வளவும் பண்றவன் நம்மளை காப்பாற்ற மாட்டான். அவ்வளவு அழகா விளையாடுறான். அணுங்கள் என்னை பிரிவு செய் ஆயர்பாடி கவர்ந்து உண்ணும் குணுங்குனாரி குட்டேற்றை கோவர்தரனை கண்டீரே கணங்களோடு மின்மேகம் கலந்தார்போ வனமாலை மினுங்க நின்று விளையாட விருந்தா வனத்தே கண்டோமே. நம்ம லைஃப் இஸ் எ கேம், லெட்ஸ் பிளே. அதான் கிருஷ்ணவதாரம். இது விளையாட்டு, அவ்வளவுதான். நான் பாட்டுக்கு விளையாடுறேன், நானே விளையாடுறேன், காப்பாத்துறேன், நானே விளையாடுறேன். உனக்கே டென்ஷன். சமயத்தை கிரிக்கெட் ஆடுறவா டென்ஷன் இல்லாம ஆடுறான், பாக்குறவா டென்ஷன்ல இருக்கான். ஆனா அவன் ஏற்கனவே மேட்ச் பிக்சிங் தான் பண்ணிட்டு தான் விளையாடுறேன். 3வது பால் இப்படி போடுறேன், 10வது பால் இப்படி அடிக்கணும்னு அவா டென்ஷனே. நம்ம தான் நகத்தை கடிக்கிறோம், செய்ய தட்டுறோம், என்ன போடுறோம் தெரியல, சாப்பாடு வேண்டான்றோம். விளையாடுறோம், தேவையும் விளையாடுவேன். எப்படி நம்ம தோக்க போறோம், அவா ஜெயிக்க போறோம், எல்லாம் பிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாத்தையும் ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணி சௌக்கியமா அழகா நடத்திருக்கிற கிருஷ்ணன் நம்மளை காப்பாற்றுவான். டென்ஷன் ஆகாதீங்கோ, குழந்தைகளை பத்தி கவலைப்படாதீங்கோ, வியாதியை பத்தி கவலைப்படாதீங்கோ, கிரகத்தை பத்தி கவலைப்படாதீங்கோ, உங்களை பத்தி கவலைப்படாதீங்கோ, எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாதீங்கோ. தேவேன்னு ஜாலியா அந்த கோப குழந்தை மாதிரி கிருஷ்ணனோட போறோமா விளையாடும். இன்னைக்கு என்ன விளையாட்டோ விளையாடுவோம். இன்னைக்கு அகாசம் வாயில முழுங்கி வேணுமா, சரி விழுவோம். இன்னைக்கு காளியின் மடுல இருக்க ஜலத்தை குடிச்சு செத்து வேணுமா, சரி செத்து விழுவோம். கிருஷ்ணன் வேணுமா எழுப்பிட்டோம், அவ்வளவுதானே. என்ன நடக்குதோ நடந்துட்டு போடுறேன், அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு மீறியா நமக்கு நடக்க போறது. அதனால ஆண்டா சொல்ற கணங்களோடு மின்மேகம் கலந்தார் போல் வனமாலை மினுங்க நின்று விளையாட. குருவாயூர் எத்தனை விளையாட்டு விளையாடுறோம், எத்தனை லீலைகள். டெய்லி 16 கோவில் எவ்வளவு விளையாட்டு விளையாடுற பத்மநாபன். கூட்டமே இல்லைன்னு போனா ஒரே கூட்டமா இருக்கு. வாசல் இவ்வளவு வண்டி இருக்கே, பஸ் இருக்கு. இன்னைக்கு பகவானை பார்க்கவே முடியாதுன்னு பார்த்தா அங்க ஒரு கூட்டமும் இல்லை, எங்கேயோ இருக்கு கூட்டம். நீ வாசல ஒரு வண்டி இல்ல, காலியா இருக்கு பார்த்தா உள்ள 3 பேர் வளைச்சு வளைச்சு நின்று இருக்கான். 3 லைன், எந்த லைன் போகிறது இல்லை. ஆகா இந்த கூட்டம் காலியா, லைன் 2 லைனா வேற போகுது. இந்த லைன் காலியா இருக்கு, கடகடன் ஒச்சக்கல் மண்டபத்தை ஏறலாம்னு பார்த்தா அங்க போய் அது இப்படி ஜாயின் ஆகி கடைசியில் அர்ச்சனா டிக்கெட் இப்படி நிக்கிறதுன்ற பெரிய லைன். குட்டி லைன் பார்த்தா பின்னாடி ஏறுங்கோன்ற. சரி இன்னைக்கு நிறைய பேர் அர்ச்சனா டிக்கெட் நிக்கிறாங்கன்னு பார்த்தா நமக்கு யாராவது உள்ள வாங்க கூட்டு போயிடுறான். ஒன்னும் பண்ண முடியறது இல்லை. எல்லா நாளும் அணுங்க என்னை பிரிவு செய்து ஆயர்பாடி கவர்ந்து ஒன்னும்
குணுங்குநாரி குட்டேற்றை கோவர்தனனை கண்டீரே கணங்களோடு மின்மேகம் கலந்தார் போல் வனமாலை மினிந்து நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. விருந்தாவனத்துல ஏதாவது இஷ்டத்துக்கு மாலையெல்லாம் போடுண்டு ஒரு பேர் அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடுறதுன்னு அது கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய ரகசியங்கள் எல்லாம் ஆண்டாள் போட்டு உடைச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் கிருஷ்ணன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது பிருந்தாவனத்தோடி போகும்போது பக்கத்துல வெண்ணநாத்து அடிக்கிறத யாருமே பார்க்காது, கட்டி பிடிச்சிருக்காங்க. தாத்தாவா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், இளவயசு பொண்ணா இருக்கட்டும், இளவயசு தயாரா இருக்கட்டும், மாடா கூட இருக்கட்டும், சத்தியமா அது கண்ணன் சுயம் அனுபவத்தை சொல்ற இறுக்கி கட்டி பிடிச்சிருக்காங்க. அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவனத்துல யாரை பார்த்தாலும் கட்டி பிடிச்சிருக்காரு. எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டு வந்தா அடி வாங்கினாலும் பரவாயில்ல, மொத்தினாலும் பரவாயில்ல, கண்ணன் கிடைச்சா போதுன்னு பரவா போறவா எல்லாரையும் ஆலிங்கனம் பண்ணிட்டாராம் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. அதனால ஆண்டாள் சொல்றா, வெண்ணநாத்த அடிக்கிற பெயரை எங்கேயாவது பார்த்தேடா, குழந்தைகளோட வனமாலை போட்டுன்னு அலையிறவன் பிருந்தாவனத்திலே பார்த்தோம். பட்டி மேய்ந்தோர் காரேறு பலதேவருக்கு ஒரு கீழ்கன்றார் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டுக் கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோவே. அண்ணன் சொல்ற மாதிரி யாரோ பையன் இருக்கானா பிருந்தாவனத்துல அவன் கண்ணன். ஆச்சரியமா மாடுகள் எல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கு தண்ணி ஊட்டி விளையாடிட்டு இருக்கானா அது கண்ணன். ஜோரா பக்கத்துல வனநாத அடிக்கிற மாதிரி யாராவது பிருந்தாவனத்தில் இருக்காளா அது கண்ணன். ஜோரா அழக கழுத்த மாலையெல்லாம் போட்டு ஜோரா இஷ்டத்துக்கு விளையாடுறதா அது கண்ணன். 4 அடையாளங்கள் சொல்றான் ஆண்டாள். கிருஷ்ணனை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வழிகள் சொல்லி கொடுத்திருக்கான். அணுங்கையின்மை பிரிவு செய்து யாரையும் விடுறதில்லை, எல்லாரையும் பிடிச்சு இழுத்து கிருப கூடியவன் இந்த கிருஷ்ணன். ஆச்சரியமானவன், விசேஷமானவன், வீண் போகாதவன், அச்சுதன், அவ்வளவு சிரேஷ்டமானவன், அவ்வளவு வசதி. அதனாலதான் இங்க எத்தனை பேர் கிருஷ்ணா கிருஷ்ணா ஏங்கிட்டு இருக்கா, எத்தனை பேர் விட்டுட்டான். பாரசீகத்துல ஹசீனா ஹமீதான்னு இருந்தா. ஹசீனா இளவரசி, ஹமீதா மந்திரி குமாரி. பாரத பூமியிலிருந்து வியாபாரத்துக்காக போன ஒருத்தர் இந்த ஊர் பெருமையெல்லாம் கேட்டவனே அவர் சொல்லிட்டார், பிருந்தாவனம்னு ஒண்ணு இருக்கு, அங்க ஒரு கருப்பு பய அலையறான், புவன சுந்தரன், சுந்தர பரிபூரண நம்பி, கண்ணும் கைத்தலம் எல்லாம் தாமரை. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜனேகாய நம பங்கஜாங்கிரியேன்னு கண்ணும் தாமரை, கையும் தாமரை, வாயும் தாமரை, நாபியும் தாமரை, காலும் தாமரை, எல்லாம் தாமரை. அதனால அந்த தாமரையோட பையன் இருக்கான், ரொம்ப அழகா இருப்பான், ஹாய் ஹேண்ட்ஸம்ன்ற மாதிரி இருப்பான், மிஸ்டர் யூனிவர்ஸா இருப்பான். அதனால என்ன அழகா இருக்கா இருக்கும். அது ரொம்ப ஸ்டைல் கூடிதான் போயிடுச்சு. இன்னைக்கு நான் பார்த்த ரொம்ப ஸ்டைல் கூடி போயிருக்கு. இந்த கல்யாண கலை வந்து கொடுத்துருவா இல்லையா, அந்த மாதிரி ராசக்கலை வந்துருக்கு சுவாமிக்கு. ராசம் ஆடுற கலை சொற்றது அப்படின்னு யார் இருக்கா கை வச்சிருக்காரு, குடு ஆடுறேன் அப்படின்னு ஒரு கையை வச்சிருக்காரு, ஒரு கைய இன்னொரு பக்கம் தோளையும் கையும் கொடுத்தாருன்னா அதுவா ஆடுறது. உங்க பாடு ஆடுறதுக்கு அவர் தயார். நீங்க தயாராகிட்டீங்கன்னா அந்த கையை அப்படியே தோல் மேல போட்டு அங்கனா மங்கனா மந்தரே மாதவம்னு பத்மநாபர் ஆடுவார். இந்த கண்ணன் அவ்வளவு அழகானவன், ஆச்சரியமானவன். இந்த ஹசீனா ஹமீதாவுக்கு இந்த கிருஷ்ண சரித்திரம் எல்லாம் கேட்டவுடனே மயங்கி போயிட்டா. அப்பா கிட்ட சொல்லிட்டு அழகா கப்பல்ல நிறைய பேரோட பிரயாணம் பண்ணிட்டு அழகா வந்துட்டாள். ஜோரா பாரத தேசத்துக்கு வந்துட்டா. வர வழியிலேயே கொள்ளக்காரெல்லாம் இவாளுடைய கப்பலை பிடிச்சு எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறார். அப்ப அந்த குழந்தைகள் நெடுங்கிறா. 2 பேரும் அழகுகள், இளவயசுக்காரிகள் வேற பிடிவாதம் பண்ணி கண்ணனை பார்க்கணும் வந்துட்டா. அப்ப அந்த கொள்ளக்காரன் பார்த்தா 2 பேரும் என்ன அனுபவிக்கலாம், ரொம்ப அழகா இருக்கான் அந்த குழந்தைகள்னு சொல்லி தூக்கிட்டு போறான். அவ பார்த்தா சரி இது வேண்டாம், அனுபவிக்கிறத விட இவளை வித்தா நல்ல பணம் கிடைக்கும், அதனால நிறைய ஸ்திரீகள் அனுபவிக்கலாம்னு சொல்லி சந்தையில ஏலம் போடுறான். அப்ப ஒரு ராஜா பார்த்து இந்த குழந்தைகள் இல்லாத ராஜா, அந்த ராஜா இந்த 2 குழந்தைகளை பார்த்து ஏலத்துல வாங்கி தன் வீட்டுக்கு தன் மகள்களா அழிச்சுட்டு